6b தான். ஒரு பில்லியன் எவ்வளவு? 100 crores years. அப்போ 1400 years முன்னால் என்ன ஆகுச்சு? ஆரிஜின் ஜீரோ உருவாகுச்சுல்ல. ஓகே, எப்படி உருவாச்சுது ஆரிஜின்? வேர்ல்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுது? ஆரிஜின் ஜீரோ தான், ஜீரோ 1400 பில்லியன் இயர்ஸ் முன்னால் எப்படி ஃபார்ம் ஆச்சு இந்த வேர்ல்டு? ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஒரு பெரிய கோள் வெடிச்சுது, பிளாஸ்ட் ஆச்சுது. எப்போ? நான் எந்த ஜீரோ தான் பேசுகிறேன். 1400 பில்லியன் இயர்ஸ். 1 பில்லியன் = 100 crores. மல்டிப்ளை பண்ணிடுங்க. அந்த நாபில் ஒரு மிகப்பெரிய கோள் பிளாஸ்ட் ஆச்சு. அதில் ஒரு பார்ட் தான் சன்னு. அது அப்புறம் என்னாச்சுது? பிளாஸ்ட் ஆகி அதில் ஒரு பார்ட் தான் எர்த்து. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஜீரோவில் இருக்கிறோம். ஜீரோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1400 பில்லியன் இயர்ஸ். அந்த எப்போ அந்த கோள் பிளாஸ்ட் ஆச்சுதோ அன்னைக்கு தான் ஜீரோ ஸ்டார்ட். அன்னைக்கு தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது. சயின்ஸ் சொல்கிறது. ஓகே, இப்போ ஜீரோ ஓகேயா? ஜீரோ பற்றி கொஞ்சம் பேசிட்டேன். முக்கியமான ஆள் யார்? 1 இஸ் அ காட்ஸ் நம்பர் இல்லை, கடவுளுடைய நம்பர், நேச்சுரல் நம்பர். கடவுளை பார்க்க முடியாதுல்ல. ஏன் பார்க்க முடியாது? கடவுள் பார்க்க முடிஞ்ச ஒரு மாஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் கடவுளை என்ன செய்யலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யாராவது கடவுளை பார்த்துருங்களா? இல்லை. உங்கள் பேரண்ட்ஸை அம்மா அப்பா பார்த்துருக்கம்மா? அவங்களுடைய நல்ல செயலை பார்த்துருங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் கடவுள், அதுதான் காட். அப்போ காட்னு ஒன்று இருந்தால் டெவில்னு ஒரு மனம் வரேன்ல, ஆப்போசிட்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, நான் ரொம்ப மேக்ஸ் சொல்ல போகலை, லாஸ்ட்டில் டச் பண்ணி விட்றேன். ஓகே, மேக்ஸ் நீங்கள் தூங்கிடுவீங்க. ஓகே, அப்போது காட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ பேரண்ட்ஸ், த்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெட் அனுபவிக்க முடியும். இப்போ கரண்ட் நான் பேசுகிறேன்ல, இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, பார்க்க முடியுதா? இல்லை. அப்போ கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால்? அது மாஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். மாஸ் இருந்தால் கடவுள் ஒரு இடத்துல தான் இருப்பார். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதில் நேச்சுரல். நான் உள்ளே போகலை. இப்போது ஒரு கொஸ்டின் வருது, காட்ஸ் இருக்கா இல்லை? என்ன கொஸ்டின்? அந்த பெரிய கோள் ஒன்று பிளாஸ்ட் ஆச்சு இல்லை, அந்த கோளை உருவாக்குனது யார்? யார் அந்த அந்த மிகப்பெரிய கோள் இருக்குல்ல, பெரிய பார்ட்டிகிள், அது பிளாஸ்ட் ஆச்சு. அதை ஃபார்ம் பண்ணது யார்? அதை கிரியேட்டர் யார்? காட்ஸ்னு ஒருத்தர் இருந்துன்னா அதை கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்படி தானே? பட் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மிகப்பெரிய இந்த கோள் இருக்குல்ல, சேட்டலைட், அது எங்கேருந்தா ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் ஜீரோ? இப்போ ஜீரோ வர்றேன், ஜீரோலேருந்து எங்கே வரேன்? அப்படியே கடவுள்கிட்ட வரேன் பாருங்கள். எதுவுமே இல்லை. வாட் இஸ் கால்டு? ஜீரோ. ஓகே, ஜீரோ, நத்திங், எதுவுமே இல்லை. அப்போது இவ்வளோ பெரிய கோள் எப்படி ஃபார்ம் ஆகும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும். அப்போ ஒன்று வந்துச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அதுக்கு ஒன்று வரும். அந்த ஒன்று நான் சொல்லலை. இப்போது வெரி 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 ஸ்மால் பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று ஃபார்ம் ஆகுன்னு வச்சுங்களேன். வெரி 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 ஸ்மால் பாசிட்டிவ் எனர்ஜியும் 1 குவாண்டம் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி, ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஜீரோ தானே? 1 பாசிட்டிவ் எனர்ஜி, 1 வெரி ஸ்மால் நெகட்டிவ், ரெண்டு ஆட் பண்ணால் அப்போ ஜீரோ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரான் 1 நெகட்டிவ் ப்ரோட்டான் இல்லை? ரைட்டா? ஒரு ப்ளஸ் சார்ஜும் ஒரு மைனஸ் சார்ஜும் ஃபார்ம் ஆச்சுன்னா ஜீரோ உருவாகுது. ரைட்? அப்போ அந்த 1 பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி உருவாச்சுது? வெரி வெரி ஸ்மால் சார்ஜ், இன்டெசிபிளி வெரி ஸ்மால். அதுதான் காட். அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாச்சு இல்லை, அதுதான் கடவுள், அதுதான் காட்ஸ். அந்த பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் சேர்ந்தால் என்கிட்ட 5 ரூபா இருக்குது, 5 ரூபா கடன், மொத்தம் எவ்வளவு? ஜீரோ. அப்போ முதல்ல ஸ்டார்ட். அது வந்து சம் லேக்ஸ் ஆன் பில்லியன் இயர்ஸ் முன்னால் இது நடக்குது. எது? ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு ஸ்மால் குவாண்டமாக நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் சேர்ந்தால் எதாவது மாறுது? ஜீரோவாக மாறுது. அப்போ ஜீரோ ஈக்குவல் டு 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ். அந்த 1 யார்? அதுதான் நேச்சுரல், அதுதான் காட்ஸ். இப்போ அந்த ஒன்றும்
இந்த ஒன் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து ஒன்று எதாக மாறுது? ரெண்டாக மாறுது. ஒன்று ரெண்டாக மாற முடியுமா? ஒருத்தர் ஒரு பேபியை உருவாக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாதா? ஒரு வாழை மரம் நட்டு வைங்கப்போ 10 மாதம் கழித்து பாருங்கள் இன்னொரு கண்டு வரோம். அப்படி ஹியூமன் பீயாக பார்க்கக்கூடாது. ஒரு வாழை மரம் நடுங்க, இன்னொரு வாழை மரம் தேவைப்படாது. ஆஃப்டர் 10 months என்ன கிடைக்கும்? இன்னொரு கண்டு வரேன் இல்லை. அப்போ ஒன்று யாரை க்ரியேட் பண்ண முடியும்? அப்போ ஒரு செல் எதை ஃபார்மில் இன்னொரு செல்லை உருவாக்க முடியும். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எதாக மாறுது? 2 பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் 2 நெகட்டிவ் சார்ஜ். அப்போ மொத்தம் எவ்வளவு? 0. இங்கே 0 இருக்கா இல்லையா? அந்த ஃபார்முலாவில் 1 பாசிட்டிவ் சார்ஜ் 1 நெகட்டிவ். 1 வருதா இல்லையா? அப்போ 1 - 1 ரெண்டும் சேர்ந்தது என்னது? 0. அந்த 1 எப்படி வந்ததுன்னா காட். அப்புறம் பல க்ரோர்ஸ் ஆன் மில்லியன்ஸ் இயர்ஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பெரிய கோளாக மாறுது. ப்ரெஷர் உருவாகுது, பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட் ஆனதுலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ யார் டைம் ஃபஸ்ட்டாக? காட் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரா? காட் பல க்ரோர்ஸ் மில்லியன் இயர்ஸ் முன்னால் யார் என்ன வச்சு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாச்சுது? அதுதான் கடவுள். அப்போ இந்த கோலத்தை உருவாக்குறது யார் இல்லை? கடவுள் இல்லை. அந்த ஒரு ஸ்மால் பார்ட்டிகுலர் சார்ஜ் இதுக்கு உருவாக்குறது தான் யார்? நேச்சராக வந்துச்சா இல்லை கடவுளாக வந்துச்சா? அப்படி ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. இது என்னுடைய தியரி இல்லை, ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன கிடையாது? கடவுள் இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ வாட் இஸ் ஆரிஜின்? 0, தென் 1. ஓகே சரி, இப்போ 1 சொல்லிட்டேன். வாட் இஸ் செட் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4. இப்போ என்ன ஃபார்ம் ஆச்சுது? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ கார்ட்ஸ் கொடுத்த ஒரு நம்பரு இப்போ எதா மாறிச்சுது? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பராக மாறிச்சுது. ஓகே, வாட் இஸ் 0 வாஸ் இன்வென்டட் பை பிரம்மகுப்தா. அது மேத்தமெட்டிக்கலி ஓகே தெரியல. பிரம்மகுப்தா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியாவா? ஆப்பிரிக்காவா? பீகார். நம்ம பீகார் என்ன இந்தியன் தான் பிரம்மகுப்தா. அதுக்கப்புறம் ஆரியப்பட்டா. அவங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ரீவியஸ் ஒன். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். x + a = a ஹேஸ் நோ சொல்யூஷன். இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. வாட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 2 3 அதெல்லாம் இருக்கா? ஓகே, அந்த நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். என்ன ஈக்குவேஷன்? வாட் இஸ் ஈக்குவேஷன்? x + 1 = 1. இந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். x = 1 1 + 1 1 வருமா? 1 + 1 1 வருமா? வராது. 2 + 1 1 வருமா? அப்போ எங்கே சொல்யூஷன் இல்லை? இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் எங்கே இல்லை? செட் ஆஃப் ஆல். ஆமாம், அந்த நேச்சுரல் நம்பர் ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். நோ சொல்யூஷன். அதனால் என்ன ஃபார்ம் ஆச்சுது? ஹோல் செட்டு ஃபார்ம் ஆச்சு. வாட் இஸ் ஹோல் செட்டு? 0 1 2 3. இப்போ x = 0 போட்டு பாருங்க. 0 + 1 = 1. அப்போ it gets no solution in natural number, but it has solution in whole number. Okay. Then take a natural number integers. How do we get integers? Next slide. Now, equation x + a = 0. X + a = 0. X + a = 0. Take this equation. Okay. X + 1 = 0. இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்குதா ஹோல் நம்பர்ஸில்? நான் சொல்கிற புரியலாம் நினைக்கிறேன். புரியாமல் நடத்தக்கூடாது. x + 1 = 0. எக்ஸுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணால் x = 1.
x plus 2 equal to 0 has no solution. எங்கே சொல்யூஷன் இல்லை? ஹோல் நம்பரில் இல்லை. ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள். சொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. சொல்யூஷன் கிடைக்குமா? அப்போ எங்கே சொல்யூஷன் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இண்டிஜஸ் சொல்யூஷன் இருக்குது. அப்போ நெகட்டிவ் இண்டிஜஸ் எக்ஸிஸ்ட்டு. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இப்போ என்ன ஆச்சுது? இண்டிஜஸ் ஃபங்க்ஷனில் அந்த இண்டிஜஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? 1ல் ஸ்டார்ட் பண்ணோம், அது 0 போச்சுது. இப்போ எங்கே போயாச்சு? நெகட்டிவ் சார்ஜஸ் போயாச்சுல்ல, நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெகட்டிவ் இண்டிஜஸ். கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன். எப்படி பார்க்கணும்? இந்த ஈக்குவேஷன் என்னங்க சொல்யூஷன் இல்லை. ax equal to b, 2x equal to 3, 2x equal to 3, 2x equal to 3. சொல்யூஷன் இருக்குதா? எக்ஸுக்கும் ஒய்க்கு இண்டிஜர் போட்டுப்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எந்த இண்டிஜர் யூஸ் பண்ணாலும் 2 into இண்டிஜர் ஈக்குவல் டு 3. சொல்யூஷன் இருக்கா? 2 into 0 equal to 3யா? 2 into 0 equal to 3யா? 2x equal to 3, 4x equal to 5. இந்த ஈக்குவேஷன் எங்கே சொல்யூஷன் இல்லை. இண்டிஜர்ஸ் நீங்கள் எவ்வளோ இண்டிஜராக சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்காது? சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன ஃபார்ம் ஆச்சுது? ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆச்சுது. வாட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ்? 2x equal to 3/2. அந்த 3/2 எங்கே இல்லை? இண்டிஜர்ஸில் இல்லை. அப்போது நேச்சுரல் நம்பர், தென் ஹோல் நம்பர்ஸ், தென் இண்டிஜர்ஸ், தென் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்துச்சா? இப்போ நம்ம எங்கே வந்தாச்சு? 0 லேர்ன் பண்ணோம். 1 ஈக்குவேஷனில் பாருங்கள், e power i pi equal to plus 1 equal to 0 தானே? அது நான் பைக்கு வாரம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு the equation x square equal to a. ஃபார் எக்ஸாம்பிள், புரியாமல் தான் எக்ஸாம்பிள் போடணும்ல. x square equal to 2. அது எங்கே சொல்யூஷன் இல்லை. எக்ஸ் ஏதாவது வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுங்கள், ரேஷனல் நம்பர்ஸ். எங்கே சொல்யூஷன் இல்லை? ரேஷனல் நம்பர் செட்டில் சொல்யூஷனே இல்லை. அதனால என்ன ஃபார்ம் ஆச்சுது? இர்ரேஷனல் நம்பர் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே. ஸோ ரேஷனல் நம்பர் யூனியன் irrationals gives real numbers. இப்போ ரியல் நம்பரே வந்துட்டல. ஸ்டார்டிங் கார்ட்ஸ் நம்பர் 1, தென் 0, தென் இண்டிஜர்ஸ், தென் ரேஷனல் நம்பர்ஸ், தென் ரியல் நம்பர்ஸ். இன்னும் நம்ம ஃபார்முலா ஒரு வில்லன் உட்காந்துருக்கோம். யாருன்னு தெரியுமா? e power i pi. ஐயை பற்றி நான் சொல்லணுமே வேண்டாம். ஹூ இஸ் ஐ? இப்போ ஐயை பற்றி பேசணும்ல. நெக்ஸ்ட் வாராரு பாருங்கள், அடுத்த தலைவர் வாராரு. ஐ. நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் ஐ? த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ஹேஸ் நோ சொல்யூஷன் இன் ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் என்ன இல்லை? ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மேடம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரணும். எக்ஸ் ரியல் நம்பரை யூஸ் பண்ணுங்க. இருக்கா ஏதாவது சொல்யூஷன்? லிசன் பண்ணுறீங்களா? ஏதாவது ஒன்று. 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ரைட்டா? 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ரைட்டா? ராங். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ரைட்டா? ராங்க. -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ரைட்டா? ராங்க. எங்கேயுமே என்ன இல்லை? சொல்யூஷன்ஸ் இல்லை. நான் நடத்துறது புரிஞ்சாதான் சக்ஸஸ், அப்படி தானே? இல்லைன்னா வேஸ்ட் ஆகிரும். கான்ஃபரன்ஸ் நடத்துறது வேஸ்ட் ஆகும். லிசன் பண்ணுங்கள். எந்த கொஸ்டினும் கேளுங்க, நிற்க வச்சு கேளுங்க. ரைசிங் த கொஸ்டின் தான் என்னது? சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் ரிசர்ச். கொஸ்டின் கேட்கணும். இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் இப்போ யார் ஃபார்ம் பண்ணிட்டோம்? வி காட் imaginary number. What is I? Root of, now real number becomes complex number. Real எங்கே வந்தாச்சு? complex number. What is I? Root of -1. What is the most important formula? e power i pi plus 1 equal to 0. 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 0வும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ யார்?
ஐயை பற்றி பேசிட்டோம். பேசிட்டோமா? அடுத்து யார் இருக்கா ஒரு தலையில் பவரில்? ஒரு பையை பற்றி ஒரு ஒரு 1 இயர் பேசலாம். பை டேன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? பை டே. வாட் இஸ் பை டே? வாட் இஸ் பை 3.14? வாட் இஸ் 3 March 14th? பை டே. இப்போ நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே மாதிரி என்ன இருக்குது? பை டே. பையை பற்றி பேசினா பேசிட்டே இருப்பா. ஹூ இன்வென்டட் பை? அந்த பையை யார் கண்டுபிடிச்சிருப்பா? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால்? ஆர்கிமிடிஸ் தான் கண்டுபிடிச்சாருன்னா பை. அதுக்கு முன்னாடி எந்த 4th century நினைக்கிறேன், 2000 years முன்னாலே கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஆர்கிமிடிஸ் தான் 4th century கண்டுபிடிச்சார், 1600 years முன்னால். பையோட இப்போது அப்படியே இருக்கட்டும். பை நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் ஒன் அது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, பையை பார்த்துட்டிங்களா? பை. வாட் இஸ் பை? பை டெஃபினிஷன். வாட் இஸ் பை? அதெல்லாம் டெஃபினிஷன். வாட் இஸ் த டெஃபினிஷன்? அப்போ 3.14. அப்போ பை ரியல் நம்பர், ரேஷனல் நம்பரா? நிறைய கொஸ்டின் வரான்ல. ரியல் நம்பரா, ரேஷனல் நம்பரா? ரேஷனல் நம்பரா? பை ரியல் நம்பர். அப்போ 3.14 ரேஷனல் நம்பர் தானே. 22/7. 22/7 ரியலா, ரேஷனலா? இன்டிஜர் டிவைடட் பை இன்டிஜர். மேடம் 22/7 ரியலா? ஓகே, 22 divided by 7 ரியல் நம்பரா, ரேஷனல் நம்பரா? இர்ரேஷனலா, ரேஷனலா? ரேஷனல். அப்போ பை எப்படி இர்ரேஷனலாக மாறுச்சு? ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப் பை? இப்போ ஒரு சர்க்கிள் எடுங்க. டேக் ஏ சர்க்கிள். அந்த சர்க்கிளோட பெரிமீட்டரை கண்டுபிடிங்க ஒரு நம்பரில். அந்த சர்க்கிளோட என்ன கண்டுபிடிக்கணும்? டயாமீட்டர். இப்போ பெரிமீட்டர் இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. அனதர் சர்க்கிள், டேக் அனதர் சர்க்கிள். பிரதர், டேக் ஒன் சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிள். இட் ஹேஸ் சம் பெரிமீட்டர் அண்டு டயாமீட்டர். இந்த பெரிய சர்க்கிளுடைய பெரிமீட்டரும் இந்த ஸ்மால் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் ஈக்குவலா, நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். பெரிய சர்க்கிளுடைய டயாமீட்டரும் சின்ன சர்க்கிள் டயாமீட்டரும் சேமா, நாட் சேமா? நாட் சேம். பட் அங்கே தான் டெஃபினிஷன். இந்த பெரிமீட்டர் ஆஃப் லார்ஜர் சர்க்கிளும் டிவைடட் பை அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் கண்டுபிடிங்க. ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரும் இந்த ஸ்மால் சோட்டா சர்க்கிள் இருக்குல்ல, அதனுடைய பெரிமீட்டரை அதனுடைய டயாமீட்டரால் டிவைட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2 நம்பர் எப்படி வரும்? சேமாக வரும். இப்போ ஒரு வளையல் வச்சுருங்களா? யாராவது வளையல் இருக்கான்னு பாருங்க, கையில் பேங்கில் இருக்குல்ல, அதில் ஒரு நூலை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள். அது 22 சென்டிமீட்டர் இருந்தால், பெரிமீட்டர் 22 சென்டிமீட்டர் இருந்தால், டயாமீட்டர் நீ கண்டுபிடிச்சி பாருங்கள், என்ன வரும்? டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் வரும். ஒரு சர்க்கிளுடைய பெரிமீட்டர் எவ்வளோ எடுக்கணும்? ஒரு பெரிமீட்டர் 22 சென்டிமீட்டராக இருந்தால் டயாமீட்டர் என்ன இருக்கும்? 7 இருக்கும். வாட் இஸ் பை? பெரிமீட்டர் divided by diameter. In circle, the perimeter divided by diameter is almost constant. That constant is defined as pi. What is pi? இப்போ ஸ்லைடு வாங்க. Perimeter of circle divided by, அப்போ perimeter 22 means diameter 7. What is pi? 22/7. ஆனால் இது ஒரு சர்க்கிளுக்கு. இந்த மாதிரி 1000 சர்க்கிளுடைய 1,00,000 சர்க்கிளுடைய 1 crore சர்க்கிளுடைய பெரிமீட்டரையும் டயாமீட்டர் டிவைட் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸான நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த லிமிட் தான் என்னது? பை. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? பை அப்ராக்சிமேட் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கலை. ஏன்னா இட் இஸ் இர்ரேஷனல் நம்பர். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு மில்லியன் ஆஃப் சர்க்கிள் எடுங்க. ஒவ்வொரு சர்க்கிளுடைய பெரிமீட்டரையும் அதே சர்க்கிளுடைய டேம் டிவைட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுங்க. இப்போ 1 crore சர்க்கிளுடைய ஆவரேஜ் எடுத்தால் ஒரு பை வேல்யூ கிடைக்கும். 1 பில்லியன் சர்க்கிளுடைய ஆவரேஜ் எடுத்தால் இன்னொரு பை வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பை வேல்யூ என்னது? நாட் எக்ஸாக்ட் பை வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ பை, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை?
22/7 அப்ராக்சிமேட்லி 3. இப்போ இந்த பையை வச்சுட்டு இந்த எர்த்தோட டயாமீட்டரை கண்டுபிடிக்க முடியுமா? ரேடியஸை எப்படியோ ட்ரில் பண்ணிட்டு போங்க, கண்டுபிடிச்சிடலாமா? நாட் பாசிபிள். இப்போ எர்த்தோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கேல் எதுவும் கிடையாது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? வெரி ஈஸி. இங்கேருந்து யூஎஸ் போங்க, இங்கேருந்து யூஎஸ் போகும்போது மறுபக்கம் யூஎஸ்லேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வாங்க, ஒரு ரவுண்ட் உலகத்தை சுற்றிட்டான், அப்படி தானே? இங்கேருந்து யூஎஸ் போகிறது செமி சர்க்கிள், திருப்பி யூஎஸ்லேருந்து, ஏன்னா சேஃப் அந்த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் சேஃப். இங்கே இந்தியானா இங்கே யூஎஸ், இங்கே யூஎஸ்னா இந்தியா. ஓகே, அப்போது ஒரு தடவை யூஎஸ் போயிட்டு வாரது தான் பெரிமீட்டர் ஆஃப் எர்த்து. ஓகே, நான் சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃப்ளைட்டோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியுமா? ஃப்ளைட் போகிறீங்களா, போயிங் ஃப்ளைட் எல்லாம் போகிறீங்களா, 800 கிலோமீட்டர்ஸ் டு 850 900 வரைக்கும் ஸ்பீடு போகும். அப்ராக்சிமேட்டாக 1000 கிலோமீட்டர் ஆகிங்க. 1 hour வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட்? 1000 கிலோமீட்டர். இங்கேருந்து யூஎஸ் போகிறதுக்கு 21 hours ஆகுது. அப்ராக்சிமேட்டாக வச்சுடுங்க, எவ்வளோ ஹவர்ஸு? 21 hours. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்தியா டு யூஎஸ்? 21,000 கிலோமீட்டர். ரிட்டன் 21,000 கிலோமீட்டர். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எர்த்? 42,000 கிலோமீட்டர். ஓகே, 42,000 கிலோமீட்டர். வி டோன்ட் நோ த டயாமீட்டர். டயாமீட்டர் நம்ம தெரியாது. ஆனால் யார் இருக்கிறா நம்ம கையில்? குரு யார் இருக்கிறா? பை. பை இருக்கிறாரா இல்லையா? வாட் இஸ் பை? சின்ன சர்க்கிள் பை தெரிஞ்சாலே போதும், பெரிய சர்க்கிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்மால் சர்க்கிள், வாட் இஸ் பை? 22. பை இஸ் அப்ராக்சிமேட்லி 3. ஸோ 2 get cancelled. 42/2 2 cancel 21,000 divided par equal to 3. அப்போ ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது கேள்வி. சிப்பில் போனால் அதே கிலோமீட்டர் தான், கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வராங்களா? இது ஹைட்டு, ஃப்ளைட்டோட ஹைட் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியுமா? நம்ம இதெல்லாம் அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் இல்லை. சிப்பில் போகும்போது என்ன செய்யும், ஒரு சில போல் வழியாக போக முடியாதுல்ல, சுற்றி தான் போகணும், சில கண்ட்ரிஸ் வழியாக போக முடியாது. பட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் அல்லது 2000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். இப்படி கொஸ்டின் கேட்கணும். அப்போ தான் நான் போய் திங்க் பண்ண யோசிப்பேன். அடுத்த வீட்டில் போனோன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டான் யோசிக்க உடனே நெட்டில் போட்டு என்ன பண்ணலாம், ரைஸ் த கொஸ்டின் வெளி ப்ளீஸ், எந்த கொஸ்டினும் கேளுங்க, அப்போ தான் ரிசர்ச் வரான். நான் இது அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை. அப்ராக்சிமேட்டாக இந்த எர்த்தை ட்ரில் பண்ணாமலேயே ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ் எவ்வளோ வந்துச்சுது? 7,000 கிலோமீட்டர். நான் சொல்கிற தப்பாக இருந்தால் நெட்டில் போட்டு பாருங்கள், 6,700 சம்திங் வரான். நம்ம அப்ராக்சிமேட் கேல்குலேட் தானே பண்ணுறோம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிக்க தெரியுது பாருங்கள். எங்கேயுமே போகலை, எந்த ஸ்கேலை நான் யூஸ் பண்ணலை. யாரை யூஸ் பண்ணேன்? பை. ஒரே ஒரு பையை கையில் வச்சுட்டு என் பிரெயினை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக நான் 7,000 வரைக்கும் வந்துட்டேன். எக்ஸாக்டாக வேணும். இன்னொன்று சொன்னால எக்ஸாக்டாக வேணும்னா எக்ஸாக்ட் வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் போகணும் தெரியுமா? சார் நாங்கள் எங்கே சார் ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆசையாக அந்த ஃப்ளைட்டு தூரத்தில் பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் ஃப்ளைட்டை தொட்டு பார்ப்போமான்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை சான்ஸ் கிடச்சிது, உலகம் சுற்றும் வாலிமன்னா போயிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் ஹைட்டு? 10 கிலோமீட்டர். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் போகும். அதுக்கு மேலே போனால் என்ன பிரச்சனை வரும்? ஏர் ப்ராப்ளம் வரும், ப்ரெஷர்லாம் வரும். அது கீழே வந்து என்னென்னா அதிகமான ஃபியூவல் செலவாகும், கிராவிடேஷன் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஓவரால் என்ன 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் தான், 300 ஃபீட்டு. 300,000னா 30,000 ஃபீட்டு, 10,000 மீட்டர், 10 கிலோமீட்டர். அவ்வளோதான் கணக்கு. நான் அப்ராக்சிமேட்டாக ஃப்ளைட்டில் இருக்கும்போதே கேல்குலேட் பண்ணிட்டே இருந்தேன். அதனால் எவ்வளோ ஹைட் அங்கே போடுவாங்க, ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹைட் எவ்வளவு? ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா? என்ன பாயிண்ட்டு? ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் போகுது? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். அப்போ இந்த ரேடியஸில் 10 குறைக்கணும், அப்படி தானே? இந்த பெரிமீட்டரில் ஒரு 10 ஹைட்டை குறைக்கணும் திருப்பியும் அந்த வேல்யூலாம். அதனால தான் 6,700 வரதில்ல. நம்ம இங்கே தானே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லை. எர்த்து வழியாக அது ஃப்ளைட் போகலை. எர்த்துலேருந்து 10 கிலோமீட்டர் மேலே தான் ஃப்ளைட் அப்படியே சுற்றிட்டு வரோம். ஓகே, சரி. அதனால் அது ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? வெரி குட், வெரி குட். எத்தனை கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகுது ஸ்பேஸு?
100 கிலோமீட்டர் மேலே தான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடம் ஸ்பேஸ் இல்லை. எவ்வளோ கிலோமீட்டர் மேலே போனோம்? 100. ராக்கெட்டும் ஃப்ளைட்டு என்ன வித்தியாசம் தெரியுமா? ராக்கெட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ஏன் யூஸ் பண்ணலை? ஃப்ளைட் ராக்கெட்டில் ஏன் 3 போகலை? பிரச்சனை வரல. எதனா ரீசன் தெரியுமா? ராக்கெட் பிரின்சிபல் வேறு, ஏரோப்ளைனோட பிரின்சிபல் வேறு. ஏரோப்ளைனோட பிரின்சிபல் என்னென்னா, அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி நாசில் வெளியே அனுப்பும்போது, இப்போ ஒரு பலூனை கட்டி வச்சுட்டு அந்த லாஸ்ட் நெட் இருக்குல்ல, அதை அவுத்துட்டா என்ன ஆகும்? பலூன் மேலே போகும்ல. அந்த பிரின்சிபல் ராக்கெட். பட் இது ஏர் வந்து என்ன செய்யும்? ஏரோப்ளைன் 2 மிஷின் இருக்கும். ஃபியூவல் டேங்க் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அந்த ரெக்கை இருக்குல்ல, விங்ஸ், அதுதான் ஃபியூவல் டேங்க். ஒரு ஃபியூவல் டேங்க் இங்கே இருக்கும், இந்த பக்கம் ஃபியூவல். அதுக்கு கீழே ஒரு சின்ன பானமாக இருக்குன்னு தெரியுமா? சிலிண்ட்ரிக்கலாக இருக்குல்ல, அதுதான் என்னது? அதனுடைய என்ஜின். இந்த பக்கம் ஒரு என்ஜின், அந்த பக்கம் இன்ஜின். மினிமம் 2 இன்ஜின் இருக்கும், சிலதில் 4, 6 எல்லாம் இருக்கும். அந்த என்ஜின் என்ன பண்ணுன்னா, ஹை ப்ரெஷரில் என்ன ஆகும்? ஏரையும் ஃபியூவலும் ஃபயர் ஆகி 1000 சென்டிகிரேடுக்குள்ள என்ன ஆகும்? ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது அந்த நாசில் அது ப்ரெஷர் இங்கே வரும்போது என்ன கிடைக்கும்? உந்து விசை கிடைக்கும்ல, ட்ராக் கிடைக்கும். அப்போது ஃப்ளைட் ஏன் தெரியுமா அந்த ஆன் த ஸ்பாட் மேலே போகாது? ஃப்ளைட்டோட பிரின்சிபல் பெர்னோலிஸ் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்னா, பி ப்ரெஷர் இன்டு ஸ்பீடு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ளைட்டு ஸ்பீடாக போச்சுன்னா அந்த மேல் பரப்பில் என்ன ஆகுன்னா ப்ரெஷர் குறையும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். கீழே காற்றோட ப்ரெஷர், இப்போ ஒரு காரில் போகிறோம், மேலே ஸ்பீடாக காற்று அடிக்குமா, அடிப்பக்கம் காற்று அதிகமாக இருக்குமா? மேலே. அப்போ அப்பர் சைடில் ஃப்ளைட்டோட அந்த ஏரோ டைனமிக்கல் விங்ஸ் இருக்கனால அதனுடைய மேல் பக்கத்தில் அதனுடைய என்ன இருக்கும்? ஏரோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எது குறையும்? ப்ரெஷர் குறையும்ல. அப்போ அது என்ன மேலே லிஃப்ட் ஃபோர்ஸுங்க ஃபார்ம் ஆகும். அப்போ 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏரோப்ளைன் போனால் தான் லிஃப்ட் ஆகும். அதனால தான் ரன்வேல அது ஓடுறது. ராக்கெட்டில் என்னென்னா, அங்கே என்ன கிடையாது? ராக்கெட் மேலே ஏர் கிடையாது. ராக்கெட் என்ன கிடைக்காது? ஏர் கிடைக்காது. அப்போ ராக்கெட் பிரின்சிபல் என்ன யூஸ் பண்ண முடியாது? ஏரோப்ளைன் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியாது. அது ஃபியூவல் இல்லை, லிக்விட் ஹைட்ரஜன் ஃபயர் ஆகும் இல்லை, ஃபியூவலில் ஃபயர் ஆகி, இல்லை இது ஆட்டம் பாம்பில் ஃபயர் ஆகி. ராக்கெட்டோட பிரின்சிபல் வேறு, ஃபுல் ஃபியூவலே ஃபயர் ஆகி கீழே வரும்போது இது மேலே போகும். இங்கே அப்படி இல்லை, ஃபியூவலும் ஏரம் சேர்ந்து ஃபியூவல் தான் என்ன ஆகுதும் ராக்கெட்டோட பிரின்சிபல். இப்போ எங்கே போகணும்? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்து? பை இல்லை. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு இ பவர். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் இ? வாட் இஸ் இ? ஒரு ஃபார்முலா இ பவர் ஐ பை தானே சொன்னேன்ல. 0, 1 பை பெரிமீட்டர் டிவைட் பை டயாமீட்டர். வேறு என்ன? ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இ. வாட் இஸ் இ? எக்ஸ்போனன்ஷியல். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் இ? டெஃபினிஷன் ஆஃப் இ, ஆயிலர் கான்ஸ்டன்ட். அதுவும் கான்ஸ்டன்ட் தானது. இ இஸ் ஆல்சோ ஏ இஸ் அல்ஜிப்ரைக் நம்பரா கான்ஸ்டன்ட் நம்பர்? அல்ஜிப்ரைக் நம்பர்னால் என்ன அர்த்தம்? ஒரு பாலினாமியலை சாட்டிஸ் பண்ணோம் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட். டிரான்சென்டல் நம்பர்னால் எந்த பாலினாமியலும் அது சாட்டிஸ் பண்ணாது. ஓகே, ரியல் நம்பரில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து அல்ஜிப்ரைக் நம்பர், அனதர் ஒன் டிரான்சென்டென்டல் நம்பர். இஸ் அ டிரான்சென்டென்டல் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பிஜியில் படிச்சிருப்பீங்க. எந்த பாலினாமியலும் சாட்டிஸ் பண்ணாது. எந்த பாலினாமியலும் சாட்டிஸ் பண்ணாது. √2 சாட்டிஸ் பண்ணுமா? x² என்ன போடலாம்? x² -2 = 0 போடுங்க. √2 சாட்டிஸ் பண்ணோம். x² -2 = 0 பண்ணோம். √2 இஸ் என்ன நம்பரு? அல்ஜிப்ரைக் நம்பர். √2 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? 2 -2. அல்ஜிப்ரைக்கை ஒரு பாலினாமியலை சாட்டிஸ் பண்ண √2. ஆனால் யார் சாட்டிஸ் பண்ண மாட்டாங்க? இ. வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் இ? ஈக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிலர்கிட்ட போய் கேட்கணும்ல. ஆயிலர் 17th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். ஆயிலர் ஃபாதர் ஆஃப் கிராஃப் தியரி யார்? ஆயிலர். ஃபாதர் ஆஃப் கேல்குலஸு யார்? நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன்ல. அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்து அவரை சாப்பிட்டுட்டு போயிட்டார், அது வேறு விஷயம். ஓகே ஓகே. இப்போ வாட் இஸ் இ? லிமிட் லிமிட் n tends to infinity summation k = 1 to n 1/k minus log n. எது கரெக்ட் ஃபார்முலா? ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டில் இருக்க தான் ரைட் ஃபார்முலா. லாஸ்ட்டில் இருக்கிறது ராங் அண்டர்ஸ்டாண்டிங்.
அங்கே என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு லிமிட் எடுக்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, லிமிட்டட். சிக்மா 1/n கன்வர்ஜஸா டைவர்ஜஸா, அது பெரிய தியரம், இப்போ ப்ரூவ் பண்ண டைம் இல்லை. சிக்மா 1/n கன்வர்ஜஸா டைவர்ஜஸா, சிக்மா 1/n 1/n கன்வர்ஜஸ், சிக்மா 1/n ஆர் சிக்மா 1/k டைவர்ஜஸ். அது ஒரு தியரம், டைம் இல்லை, இல்லைன்னா ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ log infinity, ஓகே. வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் E? நெக்ஸ்ட் ஸ்லைட். E ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity. இது புரியுதா இந்த கான்செப்ட்? புரியாமல் 3 years வாங்க. இந்த ஃபார்முலா புட்டு n ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்க, 1/1 ப்ளஸ் 1/2 மைனஸ் log 2 ஒரு வேல்யூ கிடைக்கும், ரைட்டா? அடுத்து 1/1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் log 3 பேஸ் 10, அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அடுத்து என்ன செய்யணும், 1/1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4 மைனஸ் log 4, அது ஒரு நம்பர் கிடைக்கும்ல. இப்படி ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே போங்க. லாஸ்ட்டில் ஒரு லிமிட் கிடைக்கும்ல, அது என்னது, E. இப்போ எப்படி கண்டுபிடிக்கக்கூடாது, 1/1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/∞ கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் log ∞ போட்டால் வேல்யூ கிடைக்காது, ரைட்? ஸோ இதுதான் ஆயிலர் ஃபார்முலா E. அப்படியா ஈயை பற்றி ஏன் படிக்க வேண்டும்? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் E பவர் எக்ஸ்? யார் சொன்ன E பவர் எக்ஸ்? வாட் இஸ் E பவர் எக்ஸ்? 1 ப்ளஸ் x பை 1 ஃபேக்டோரியல். எல்லாம் தெரிஞ்ச ஃபார்முலா தானே. இதை வச்சு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலான்னா 100 பேப்பர் எழுதலாம். E பவர் எக்ஸ் பேட்ரி E பவர் எக்ஸ் ப்ரூவ் பண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு இந்த ப்ரூஃப் தெரியும்? E பவர் எக்ஸோட பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் E பவர் எக்ஸ். இந்த வாட் இஸ் E? புட் x ஈக்குவல் டு 1. What is E? What is E? 1/1 factorial plus 1/2 fact. Put x equal to 1. 1/3 factorial plus 1/n factorial. Converges or diverges? Sigma 1/n factorial. Sigma 1/n diverges. Sigma 1/n diverges. Sigma 1/n factorial converges. யாரா ப்ரூஃப் சொல்ல முடியும்? ஒரு 1 minute ப்ரூஃப் சொல்ல முடியுமா? ரேஷியோ டெஸ்ட் போடுங்க. என்ன டெஸ்ட்டு? ரேஷியோ டெஸ்ட். an plus 1 divided by an. What is an plus 1? 1/n plus 1 factorial divided by 1/n factorial. Reciprocal மேலே போயிடும்ல. அப்போ n factor divided by n plus 1 factorial. அந்த n factor n plus 1 factor என்ன ஆகும்? கேன்சல் பண்ணிங்கன்னா n plus 1 கிடைக்கும். 1/n plus 1. 1 divided by n plus 1. லிமிட் n tends to 0. அப்போ ரேடியஸ் கன்வர்ஜன்ஸ் 1/0. 1/0 ஈக்குவல் டு ரேஷியோ டெஸ்ட் லெஸ் தேன் 1 வந்துடும். an plus 1/an போடுங்க. லிமிட் போட்டிங்கன்னா லெஸ் தேன் 1 வராதனால கன்வர்ஜன்ஸ். என்ன ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன புரியலை நினைக்கிறேன், விட்டுருங்க, டைம் இல்லை. என்ன செய்யணும்? an plus 1 டிவைடட் பை an கண்டுபிடிங்க. வாட் இஸ் an plus 1? 1/n plus 1னா n plus 1 ஃபேக்டோரியலா? 1/n plus 1 ஃபேக்டோரியல். அதை n ஃபேக்டர் டிவைட் பண்ணால் 1/n. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் 1 வந்ததுன்னா கன்வர்ஜன்ஸ். ஓகே, E பவர் எக்ஸ் ப்ரூவ் பண்ணலாமா? டேக் y ஈக்குவல் டு E பவர் எக்ஸ். y ஈக்குவல் டு E பவர் எக்ஸ், ரைட்? வாட் இஸ் dy பை dx? dy பை dx E பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? E பவர் எக்ஸ் தான் வரேன்ல, அப்படி தானே? அது அப்படியே இருக்கிற ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Therefore dy by dx equal to E power x. What is E power x? Y. So dy x equal to dy by dx equal to y. அது ஈக்குவேஷன். இப்போ RHS எடுங்க. What is y equal to 1 plus x plus x square by 2. What is dy by dx? What is 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 0. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த 1 ஃபேக்டர் 1 இல்லை, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும் 2x. அந்த 2 2 ஃபேக்டரில் ஒரு 2 இருக்குமா இருக்காதா? அந்த 2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். பவர் 1 குறைஞ்சதா இல்லையா? பவர் டிக்ரீசஸ் பை 1, அதுதானே? 2 ஃபேக்டர் எதாவது மாறிச்சுது? 2 ஃபேக்டோரியல் பிகம்ஸ் இந்த 2 இந்த 2ல் உள்ள ஒரு 2 கேன்சலாக 1 ஃபேக்டரில் மாறும். அப்போ என்ன ஆகுது? எக்ஸ் வந்து 1ஆ மாறிச்சுது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ஃபேக்டரில் மாறிச்சுது, எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரில் மாறிச்சுது,
எக்ஸ் பவர் 4/4 இதாக மாறிச்சுது, எக்ஸ் பவர் 3 அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண அதே நம்பர் வந்துச்சா? அதே நம்பர் தானே. இ பவர் எக்ஸ் எடுத்தாலும் அதே சொல்யூஷன் தான் கிடச்சிது, இந்த வேல்யூஸ் எடுத்தாலும் அதே சொல்யூஷன் தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேஸ் யூனிக் சொல்யூஷன், 2 சொல்யூஷன் வர முடியாது. அப்போ அது என்ன ஆச்சுது? ஈக்குவலாக மாறிச்சு. மெக்லாரன் சீரிஸ் யூஸ் பண்ணி கூட ப்ரூவ் பண்ணலாம். வாட் இஸ் இ பவர் எக்ஸ்? இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமா இல்லையா? எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணோம்? எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணோம் இங்கே? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி 2 ஈக்குவல் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இ பவர் எக்ஸ் தெரியுமா இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, வாட் இஸ் காஸ் எக்ஸ்? ப்ரூவ் பண்ணலாமா? அதே பிரின்சிபல் தான். என்ன சொன்னோம்? ஹவு மெனி டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, மைனஸ் காஸ் எக்ஸ் வரல. 1 டைம்ஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட். இப்போ வாட் இஸ் காஸ் எக்ஸ்? டிஒய் டிஎக்ஸா காஸ் எக்ஸ் என்ன? மைனஸ் சைன். இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ வாட் இஸ் காஸ் எக்ஸ்? ஒய் தானே. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது ஒரு ஈக்குவேஷன் இருக்கட்டா. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. வாட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு? ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அதை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் திஸ் ஒன் பிகம்ஸ் 0, 2 கேன்சல். அப்போ ஈவன் டிகிரி பிகம்ஸ் எதா மாறும்? ஈவன் டிகிரி பிகம்ஸ் ஆட் டிகிரியாக மாறிச்சது இல்லை? ஆட் டிகிரியாக தானே மாறிச்சது இல்லை? ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களோ? எதை ஸ்டோரி எதாவது சொல்லணுமா? லாஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அப்போ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்பிள் கால்குலேஷன் அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிபிடி, நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது அது 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே தான் வருது. தேர்ஃபோர் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இதுக்கும் இ பவர் எக்ஸ் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே தான் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகுது. இ பவர் எக்ஸுக்கு எல்லா டேர்ம்ஸும் இருந்துச்சு, அப்படி தானே. காஸ் எக்ஸ் என்ன டேர்ம்ஸ் மட்டும்தான் வந்துச்சுது? ஈவன் டேர்ம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சைன் இல்லை. சைனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைன், ஆட் டேர்ம்ஸ் வந்துச்சுது. ஆனால் ஷேப், அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸாக தான் இருக்குல்ல, அதே ஷேப்பில் தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னு தெரியுமா? இ பவர் ஐ பை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடு. நான் ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுட்டேன் பாருங்கள். வாட் இஸ் நோட்டேஷன்? இ பவர் ஐஎக்ஸ் பவர் 0. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது டிஸ்டன்ஸு. இங்கே தான் ரிசர்ச் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. என்ன இதாமண்ட பேப்பர் இதை வச்சு நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். வாட் இஸ் இ பவர் ஐஎக்ஸ் பவர் 0? திஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0/0 ஃபேக்டோரியல். வாட் இஸ் த ஷிஃப்ட் வேல்யூ? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 தானே. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதான் என் மைண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ரைஸ் த கொஸ்டின். இ பவர் எக்ஸ் போங்க. இ பவர் எக்ஸ் ஒவ்வொரு டேர்மாக இன்க்ரீஸ் ஆகும்ல, ரைட்டாக? ஒவ்வொரு டேர்மாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இ பவர் எக்ஸ். ஏன் ஒன்று ரைஸ் த கொஸ்டின். என்ன கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோம்? எதுக்காக 1/1 இன்க்ரீஸ் பண்ணோம்? 2 டேர்ம்ஸ் ஷிஃப்ட் ஆகக்கூடாதா? 4 டேர்ம்ஸ் ஷிஃப்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டனால இந்த தியரி ஃபார்ம் ஆச்சுது. இது எங்கேயுமே இன்னும் இதுவரை பப்ளிஷ் பண்ணலை. கொஸ்டின் என்னது? இ பவர் எக்ஸ். வாட் இஸ் இ பவர் எக்ஸ்? 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். இது இ பவர் எக்ஸு. கொஸ்டின் என்னது? ஏன் 1 ஆட் பண்ணணும்? ஏன் நான் 5 ஆட் பண்ணிட்டு போகிறேன், என்ன யாராவது இதை தடுக்க முடியுமா? 1/1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் சொல்லுங்கள், எக்ஸ் பவர் புரிஞ்சா சொல்லுங்க. எக்ஸ் பவர் 10/10 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 15 அப்படி நான் எழுதுகிறேன்ப்பா. யாரோ என்னை கேள்வி கேட்க முடியுமா? தப்புன்னு சொல்கிற ரைட்ஸ் இருக்குது. என்னை எழுதக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்ன திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ என்ன ஃபார்ம் ஆச்சுங்க? ரிசர்ச் ஃபார்ம் ஆச்சு. சைன் காசில் 2 தானே இன்க்ரீஸ் பண்ணாங்க. நான் ஏன் 3 இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? நான் ஏன் 4 இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? நான் ஏன் எம்ஆ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? நான் ஏன் எஸ்ஆ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? தட் இஸ் ரிசர்ச் பேப்பர். ஒரே இ பவர் தான். ஸ்டார்டிங் வந்து 1 தான். ஸோ ஓகே, வாட் இஸ் ஸோ இது நோட்டேஷன். வாட் இஸ் 0 மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் மீன்ஸ் இதான் ரிசர்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுவும் சைனுக்கும் காசு ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏன் ஐ இன்க்ளூட் பண்ணேன்? எதனால் ஐ உள்ளே வந்துச்சுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணும்போது ஐ உள்ளே கொண்டு வர முடியலை. எனக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸ் தேவைப்பட்டுச்சுது. எந்த டேர்ம்ஸ் தேவைப்பட்டுச்சுது? ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிட்டேன்? ஐயை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட் தானே? இப்போ ஐயை யூஸ் பண்ணனால எதை மாற்றிட்டேன்?
This is equal to next slide. Previous one, okay. அப்போ this is equal to 0 by இது 1 by 1 plus what is this? Minus x square by 2 factorial. What is third term? I power 4 equal to plus 1 தானே? Oh, what is this? இது என்னது? What is this? This is cos x. இது என்னது? Cos x. Cos x இன்னொரு ஃபார்முலா எழுதியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்லைடு, sin x. வாட் இஸ் sin x? அதே ப்ரூஃப் தான், sin x. இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எக்ஸ், இன்க்ரீஸ் இன் டேம் எக்ஸ் வருது 3 தானே, அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகுது, ரைட் தானே? எல்லாமே பாசிட்டிவாக நெகட்டிவாக, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐ. தேர்ஃபோர் இது ஒரு மெக்லான் சீரீஸ்லேயும் ப்ரூஃப் இருக்குது, இது ஒரு அனதர் ப்ரூஃப். என்ன இது அப்புறம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், இதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் எடுத்து பிபிடியை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ sin x equal to previous one. Next, okay. What is sin x? I sin x. ஒரு தியரம் கிடைக்கு பாருங்க. What is I sin x? இதான் எண்ட் நோட்டேஷன். ஸ்டார்டிங் பாயிண்ட் ix பவர் 1, தென் இன்க்ரீஸ் இன் டேம் 2 இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு ஐயை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஐ காட் ஏ தியரம். ஒரு தியரம் வந்துச்சு. என்ன தியரம் வந்துச்சு இது பாருங்க? ix பவர் 1, 2 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு சைனஸ். புதுசாக ஒரு தியரம் வந்துச்சு பாருங்க. என்ன கஷ்டம் இருக்குது? இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை, எக்ஸ் மேலே ஐஎக்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ வாட் இஸ் இ பவர் ஐ பை ப்ளஸ் 1? இ பவர் ஐ பை ஈக்குவல் டு வாட் இஸ் ஈயோட டெஃபினிஷன் என்ன வரும்? 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல். வாட் இஸ் எக்ஸ் ஹியர்? ஐ பை. தென் ஐ பை ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஐ பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல். 2 குரூப்பாக பிரிச்சுருங்க. பாய்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு. பாய்ஸ் யார்? ஈவனா? ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக பிரியுங்க, ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக பிரிச்சுருங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, ஐ பவர் 4 +1, ஐ பவர் 6 -1. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. இல்லை, வாட் இஸ் சைன் பை? 0. காஸ் பை -1. உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் தெரியும்ல? ஓகே. ஸோ காஸ் பை ஈக்குவல் டு -1. காஸ் பை ஃபார்முலா என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் டிவைடட் பை லென்த்து. ஓகே. ஸோ இ பவர் ஐ பை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா பார்த்தீங்களா? இதில் ஒரு ஃபார்முலா கிடச்சி தெரியுமா? ரிசர்ச் பேப்பர் என்ன கிடச்சி? நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த ரிசர்ச்சில் வந்துடும் பாருங்க. இதுதான் நம்மளுடைய ரிசர்ச் பேப்பர் பாருங்கள். இ பவர் எக்ஸை நான் மாற்றிட்டேன் பாருங்கள். இதுதான் கிரியேட்டிவிட்டி. வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? எக்ஸ் பவர் கே. ஷிஃப்ட் வேல்யூ எவ்வளவு? எஸ். ஒரு இ பவர் எக்ஸை நான் 1000 இ பவர் எக்ஸாக மாற்றிட்டேன் பாருங்கள். ஸோ வாட் இஸ் எக்ஸ் பவர் கே பை கே ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் கே ப்ளஸ் எஸ் பை இப்போ கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 0, எஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் கிடைக்கும். கே ஈக்குவல் டு 10, எஸ் ஈக்குவல் 20 போட்டிங்கன்னா புது நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும்ல. அப்போ சைன் ஃபங்க்ஷன் தெரியும், காஸ் ஃபங்க்ஷன் தெரியும், டேன் ஃபங்க்ஷன் தெரியும், வேறு என்ன ஃபங்க்ஷன்? இ பவர் எக்ஸ் தெரியும், லாக் ஃபங்க்ஷன் தெரியும். இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கீங்க. என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கீங்க. என்ன ஃபங்க்ஷன்? இ ஆஃப் எக்ஸ் பவர் கே கமா எஸ். எல்லா ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே வந்துடும் பாருங்கள். சைன் உள்ளே வந்துடும், காசு உள்ளே வந்துடும், இ உள்ளே வந்துடும், எல்லாமே உள்ளே வந்துடும், எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இப்போ எது பெரிய ஃபார்முலா? இதானே? அதோடு நிறுத்தக்கூடாது. அதோட எதுக்காக நான் இண்டிஜர் எடுக்கணும்? ஏன் ஃப்ராக்ஷன் எடுக்கக்கூடாதா? இங்கே இண்டிஜர் தான் யூஸ் பண்ணுறோம்ல, அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ராக்ஷன் எடுக்கக்கூடாதா? அப்படி ஃப்ராக்ஷன் எடுத்தோன்னா அது ஃப்ராக்ஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மாக மாறிடும். அதான் என்னுடைய டைட்டில், ஃப்ராக்ஷனல் இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகே. ஃப்ராக்ஷன் உள்ள வருது பாருங்கள். என்ன ஃப்ராக்ஷன் எடுக்கணும்? எங்கே ஃப்ராக்ஷன் எடுக்கணும்? உள்ள வரோம். இதில் ஃப்ராக்ஷன் 1/2 எடுங்க. 1/2 கே பவர் கே ஈக்குவல் டு 1/2 எடுத்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள் பாருங்கள். எக்ஸ் பவர் 1/2 டிவைடட் பை 1/2 போச்சுடா 1/2 ஃபேக்டோரியல்.
ஒன் ஃபேக்டரில் அந்த தலைவலிக்குது, இல்லை 1/2 ஃபேக்டரில் வந்துச்சா பிரச்சனை? அடுத்து என்ன வரும்? அடுத்த நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததால I⁴4 ஒன்றை வச்சு நான் பெரிய ரிசர்ச் பண்ணணும் பாருங்கள். அடுத்த பாருங்கள் நெக்ஸ்ட். ஓகே, இந்த பாருங்கள், இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ண இதில் 0 அப்புறம் S தான் இருக்கல. இங்கே என்ன வரும்? x⁴1 S+1 மொத்தம் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் தெரியுமா? E⁴x வரும். இது ஒரு தியரம், சிம்பிள் தியரம் கிடைக்கும்னா ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ ஒன்று சொல்ல வந்தானே. ஓகே, நம்முடைய நேச்சுரல் நம்பர் யார்? 1 தானே. 1 என்ன நம்பரு? காட்ஸ் நம்பர். அந்த 1 எப்படியெல்லாம் வேலை வாங்குதுன்னு பாருங்கள். நான் அந்த 1 யூஸ் பண்ண E⁴x வந்துடுவேன், அந்த 1 யூஸ் பண்ணி நான் cos x வந்துடுவேன், அந்த 1 யூஸ் பண்ணி sin x வந்துடுவேன், அந்த 1 யூஸ் பண்ணி என்ன ஜெனரல் ஃபார்முலா வந்துடும் பாருங்கள். எல்லாமே 1 தான். அதான் காட்ஸ் நம்பர், அதான் நேச்சுரல் நம்பர். ஏன்னா 1 போதும். நான் நேச்சுரல் நம்பர் உருவாக்கிடுவேன், இண்டிஜரை உருவாக்கிடுவேன், ரேஷனல் நம்பரை உருவாக்கிடுவேன், இர்ரேஷனல் உருவாக்கிடுவேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே அந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 இஸ் அ காட்ஸ் நம்பர், 1 இஸ் அ நேச்சுரல் நம்பர். பாருங்கள், 1 ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க, என்ன ஆகும்? ஸோ 0 டைம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1, 0 டைம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1. அப்போ இன்டகிரேட்டே பண்ணக்கூடாது, 1 அப்படியே எழுதுங்க. 1 1 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 1 டைம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t. 1 ஒரு தடவை இன்டகிரேட் பண்ண 1 dx இன்டகிரேஷன். வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1? டைம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க, நான் முடிச்ச ஒரு 5 minutes. எவ்வளோ டைம் இருக்குது தெரில. சரி, அப்போ ஒரு தடவை போட்டு நம்ம லாபம் தானே. விட்டா நான் ஒரு 5 days பேசிடுறேன். அது வேறு எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அது வரையும் போட்டேன்னா சரி. லாஸ்ட்டு ஓகே, 1 ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் வரும் எக்ஸ். லிமிட் அப்ளை பண்ணால் 0 to t அப்படி தானே, 0 to t. அது 1 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன்ல. 1 எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன்? 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன். ஒரு தடவை இன்டகிரேட் பண்ண இப்படி தான் யோசிக்கணும். ஏன் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும்? ஏன் 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணக்கூடாது? நான் 1 எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன்? 2 டைம்ஸ். ஆல்ரெடி 1 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணது இங்கே இருக்குல்ல, இங்கே மிஸ்டேக் இருக்குது. 1 டைம்ஸ் எக்ஸ் வந்து ஆல்ரெடி 1 டைம்ஸ். அப்போது அந்த டீயை எக்ஸாக மாற்றிட்டு இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும்? டீயை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னொரு தடவை 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? t²/2. 1 3 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும் பாருங்கள்? ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் t, 2 தடவை இன்டகிரேட் பண்ணால் t²/2, 3 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் t³ 3 ஏன்னா 1 × 2 × 3. 4 டைம்ஸ் 1 4 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 1 4 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? t⁴ 4 இல்லை 4 ஃபேக்டோரியல். ஒரு தடவை இன்டகிரேட் பண்ண 1 வருமா? 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ண 1 × 2 வருமா? 3 டைம்ஸ் போடும்போது என்ன ஆகும்? 1 × 2 × 3 வருமா? அப்போ வாட் இஸ் 3 டைம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 ஈக்குவல் டு t³ 3 1 யார்? காட்ஸ் நம்பர். ஓகே, அடுத்த 4 டைம்ஸ் n டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? இன்டகிரேஷன் 1 எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன்? n டைம்ஸ். தொடர்ச்சி இன்டகிரேட் பண்ணுவேன். என்னாச்சு? t⁴n ஃபேக்டோரியல். 1000 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? t⁴1000 டிவைடட் பை 1000 ஃபேக்டோரியல். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாமே. எல்லாத்தையும் அந்த 1 தான் 1 தியரி நான் ரூட் வச்சுருக்கேன்னா 1 தியரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும்? நீங்களே சொல்லுங்கள், ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 1/t/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் நம்ம அண்ணன் வந்துட்டான் பாருங்கள். யார் வந்துட்டாங்க? எத்தனை டைம்ஸு? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ? ஈக்குவேஷன் 7. வாட் இஸ் ஈக்குவேஷன் 7? e⁴t. e⁴t டிஃபரன்ஷியல் மெத்தடில் ப்ரூவ் பண்ணோம் அப்படி தானே. இப்போ அதனுடைய இன்டகிரேஷன் மெத்தடில் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், ஒய் ஷுட் ஐ இன்டகிரேட் ஈச் டைம் 1/1/1/1? ஏன் 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணக்கூடாதா? ஒய் நாட் ஐ இன்டகிரேட் 4 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணக்கூடாதா? கொஸ்டின் கேட்கலாமா? ரைஸ் இந்த கொஸ்டின் தான் என்னது? சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன். இப்போ எத்தனை தடவை இன்டகிரேட் பண்ண? ஒவ்வொரு தடவையும் எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம்? ஒவ்வொரு தடவை ஒரு தடவை 3 டைம்ஸ், தென் 4 டைம்ஸ், தென் 5 டைம்ஸ், தென் 6 டைம்ஸ். ஆடிங் ஆல் த டைம்ஸ் என்ன கிடச்சிது? e⁴t. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்கணும்? சார் நான் 1 தடவை இன்டகிரேட் பண்ணவும் நேராக 10 டைம்ஸ் தான் இன்டகிரேட் பண்ணுவேன். சார் நான் 10க்கு அடுத்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக 20 தான் போவேன், அப்புறம் 30 டைம்ஸ் போயிடுவேன். யோசிக்கலாமா யோசிக்கக்கூடாதா? அப்படி யோசித்த ஒரு தியரம் கிடைக்கும் பாருங்கள்.
ஆனால் அடுத்த வில்லன் யார்? 1/2 டைம்ஸ் இன்டரேட் பண்ணக்கூடாதா? 3/2 டைம்ஸ் இன்டரேட் பண்ணக்கூடாதா? 5/2 டைம்ஸ் இன்டரேட் பண்ணக்கூடாதா? அந்த கொஸ்டின்லாம் வரேன்ல, அது ரிசர்ச்சாக மாறிடும். அதுதான் ரிசர்ச். ஸோ நெக்ஸ்ட் 2 இன்டரேட் பண்ணும்போது எப்படி மாறுது பாருங்கள். 2 டைம்ஸ் இன்டரேட் பண்ணிட்டே போகணும், எப்படி மாறுது பாருங்கள். E ஆஃப் t⁻0, 2 மாறுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்ல. ஸோ ஹவு மெனி டைம்ஸு? ஈச் டைம் 2R என்ன அர்த்தம்? 0 டைம்ஸ் இன்டகிரேஷன், 2 டைம்ஸ் இன்டகிரேஷன், 4 டைம்ஸ் இன்டகிரேஷன், 6 டைம்ஸ் இன்டகிரேஷன், 8 டைம்ஸ் இன்டகிரேஷன், எக்ஸெட்ரா. ஆட் ஆல் த காட். இல்லை, எல்லா கடவுளையும் ஆட் பண்ணுங்க. நம்முடைய கடவுள் யார்? 1. அவர் என்ன செய்யணும்? யூஸ் பண்ண. ஒரு தடவை யூஸ் பண்ணேன், 4 தடவை யூஸ் பண்ணேன், 8 தடவை யூஸ் பண்ணேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். லைஃப் வந்துகிட்டே இருக்குது பாருங்களா. அந்த லைஃப் தான் அது. எப்படி வருது பாருங்க. அப்போது 3 இன்டரேட் பண்ணால் et⁻0, 3. வாட் இஸ் et⁻0, 1 + t⁻3/3 ஃபேக்டோரியல் t⁻6/6 ஃபேக்டோரியல். அப்போ அடுத்த கொஸ்டின், ஏன் சார் 1 தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஏன் எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன் x⁻10 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கொஸ்டின் வருதா இல்லையா? அப்போ நீ தியரம் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, சரி, இது அதே தான்ல. இது ப்ரூஃப் கொடுத்துருக்குறேன், வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் படித்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? ஒய் ஷுட் ஐ ஸ்டார்ட் வித் 1? நான் சொன்னல, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இதில் கடவுள்கிட்ட போகலை. எங்கே போகிறோம்? கடவுளுக்கு அடுத்த ஸ்டாப். கடவுளுக்கு அடுத்த ஸ்டாப் யாது? x/. கடவுள் ஸ்டாப் யாதப்பா? 1. கடவுளுக்கு அடுத்த ஸ்டாப் யாது? கொஞ்சம் கீழே, x/1 ஃபேக்டோரியல். இன்னும் கொஞ்சம் முன்னே வந்தீங்கன்னா x²/, கடவுளோட 3வது ஸ்டேஜ் தானே, ஸ்டாப்பிங் தான் என்னது? x²/2 ஃபேக்டோரியல். 5th ஸ்டாப்பிங் x/6/6. அப்படி போயிட்டே இருக்கேன்ல. இப்போ வந்துடுறோம். எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? கடவுள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணல, அடுத்த ஸ்டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்டகரல் 0 டைம்ஸ் இன்டகரல். ஸோ இது இல்லை, x/1/0 டைம்ஸு, அப்புறம் s டைம்ஸு, அப்புறம் 2s டைம்ஸு, அப்புறம் 3s டைம்ஸ் இன்டரேட் பண்ணும்போது we get another formula. t⁻1, s. ஓரளவு புரியுதா? கொஞ்சமாக புரியுதாங்க? புரிஞ்சதுன்னா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போ தான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா இங்கே உட்காந்துருவேன். புரியலண்ணா ப்ளீஸ். நெக்ஸ்ட், அப்போ ஃபார்முலா +1 ஃபார்முலா இல்லை. ஈக்குவேஷன் 9 பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. என்ன எல்லா கடவுளையும் ஆட் பண்ணால் என்ன வர? ஈ தான். அதான் ஈ தான் இம்பார்ட்டன்ட்டு. ஆயிலர் கண்டுபிடிச்சி எவ்வளோ ஃபேமஸ்ன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 9. ஓகே, அடுத்தது அதே தான், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதில் 1, 10, 20. அதுக்கு அடுத்த நம்பர் x 11, 21, x² 12 எல்லாம் ஆட் பண்ண என்ன e⁻x கிடச்சிடா? சிங்கிள் வந்துடும் பாருங்கள். இங்கே எஸ்ஸில் இருக்குது ஷிஃப்ட் வேல்யூ எஸ். எல்லா எஸ் ஆட் பண்ணால் இப்போ 1 சிங்கிளில் 1 டிஜிட்டில் வந்துடும். 1 ஷிஃப்ட் வேல்யூ 1ல் மாறிடான்னா ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இது ஒரு அதே தியரம் தான். நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள சால்வ் பண்ணுற ஒரு மெத்தட். ஈஸியாக இருக்கும், படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதை ஃபோன் பண்ணுங்கள், நைட் 12 மணி ஃபோன் பண்ணி சார் இது புரியலன்னு கேளுங்க, நான் ஆன்சர் போட்டு அனுப்புகிறேன். என்ன ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் தான், வெரி அல்ஜிப்ரைக் ஒர்க்கு தான். பிரெயின் எங்கே? பிரெயின் ஏன் ஒன்று இன்டகிரேட் பண்ணணும்? அதுதான் பிரெயின். மீதெல்லாம் ஈஸி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பண்ண என்ன கொஸ்டின் தெரியுமா? k = 1/2 எடுத்தால் என்ன ஆகும்? k = 1/2. வில்ல எங்கே உட்காருவான்னு தெரியுமா? வில்ல எங்கே உட்காந்துருப்பா? எங்கே வர? 1/2க்கு 2 ஃபேக்டோரியல் போட்டோம், 3க்கு 3 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணோம், 4க்கு 4 ஃபேக்டோரியல். அப்போ 1/2 போட்டால் எங்கே வரோம்? 1/2 ஃபேக்டோரியல் ஒன்று வந்து உட்காரோம். How do you find 1/2 ஃபேக்டோரியல்? 1/2 ஃபேக்டர் கண்டுபிடிக்க யாருக்கா தெரியுமா? 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1, 3 ஃபேக்டோரியல் 3 × 2 × 1, ரைட்டா? 1/2 எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறது? 1/2 ஃபேக்டர் எவ்வளோன்னு தெரியுமா? ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். யாரை தேடணும்? அப்படியே காமா ஒருத்தர் இருக்கார். யார் இருக்கா? காமா. அவரை யூஸ் பண்ணி 1/2 ஃபேக்டரில் கண்டுபிடிச்சிடலாம். 3/2 ஃபேக்டரி லைட்டாக டச் பண்ணுறேன், டைம் இல்லாதனால. நெக்ஸ்ட்டு. ஓகே, m டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எதாவது மாறுது? x⁻0வை m டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் t⁻n/1. எப்படி மாறுது பாருங்க. ஆர்டினரி பாலினாமியல் மாதிரியே தான் வரும், ஆனால் இது எக்ஸ்போனென்ஷியல், ஜெனரலைஸ்டு எக்ஸ்போனென்ஷியல். ஜெனரலைஸ்டு இதிலே நாங்கள் எஸ்டோலாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அது இப்போ நான் சொல்ல மாட்டேன் சீக்கிரட்டாண்ணா, அது ரிசர்ச் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான், என்ன ஒரே அதே ஃபார்முலா தான், நீங்கள் படித்த ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். இது e⁻
1 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் டி பவர் 1, அது ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இதுதான். இங்கே எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? கடவுள் எங்கே ஸ்டார்ட் ஆகுறாரு? கேல ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம்? m டைம்ஸ். அப்போ எதா மாறுது? k + m. x² 3 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் x⁴ மாறும். என்ன அதே பிரின்சிபல் தான், ஆனால் இது எக்ஸ்போனன்ஸில் உட்காந்துருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இருக்கு, இது அதே தான். 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் அது 1 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் போதும். திஸ் இஸ் அல்ஜிப்ராய்க் ஒர்க், வெரி சிம்பிள் கால்குலேஷன் தான், கஷ்டமான கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த டெஃபினிஷன். ஓகே, இது அதே தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ரூஃப் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கன்னா ஈஸியாக தான். அங்கே இங்கே தான் வில்லம் வாரம் பாருங்கள். இங்கே என்ன வருது பாருங்கள்? கராலரி. எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம்? எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம்? 1/2 டைம்ஸ். இதுக்கு முன்னால் எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்? 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணோம், 3 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணோமா? இப்போ எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம்? 1/2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம். யாரை இன்டகிரேட் பண்ணுறோம்? கடவுளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் e⁴x⁴k(s) எத்தனை டைம் இன்டகிரேட் பண்ணுறோம்? 1/2 டைம்ஸ். அப்போ பவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும். 1/2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும்? 1/2 டைம்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை? அது மாதிரி ஃபேக்டோர்லேயும் 1/2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணால் வாட் இஸ் த ஃபார்முலா பாருங்கள். இதை 1/2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? கே தானே. டி பவர் கடவுள் கேல இருக்கிறாரு, அது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம்? 1/2. அப்போ டி பவர் k + 1/2 டிவைடட் பை k + 1/2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு ஓகே, அப்போ அந்த 1/2 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் தெரியும், 1 ஃபேக்டோரியல் தெரியும், ஆனால் என்ன தெரியாது? 1/2 ஃபேக்டோரியல் என்ன தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு காமெடி சொல்கிறேன். இன்டகரல் 0 to ∞ t² எவ்வளோ? இன்டகரல் 0 to ∞ t² என்ன வரும்? யாராவது சொல்ல முடியுமா? இன்டகரல் 0 to ∞ t². இன்டகரல் 0 to ∞ t² dt. டி பவர் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணேன். சரி, இன்டகரல் டி டிடி எவ்வளோ வரும்? இன்டகரல் டி டிடி 0 to ∞. அப்போது டீயை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறோம். 0 to ∞ போட்டால் என்ன செய்யுது? இன்ஃபினிட்டி வருதா? கண்ட்ரோல் பண்ண முடியலை, அப்படி தானே? அப்போ கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணும்? ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணும்? யாரு கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும், அப்படி தானே? மேரேஜ் பண்ணி வச்சா அவர் கண்ட்ரோல் ஆகிடுவார். கண்ட்ரோலர் ஆவாரா இல்லை கண்ட்ரோல் ஆவாரான்னு தெரியல. அப்போது டீயை யாரு கூட நீ மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க? e⁻−t. அவள் தான் யார்? e⁻−, யார்? அந்த ஒய்ஃபு. அவங்க வேலை என்னது? இவரை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ 2 பேரும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபைனைட்டாக மாறிடுறான். இதை மட்டும் நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ணால் இன்ஃபினிட்டி போயிடும். ஆனால் e⁻−t இன்டகிரேட் பண்ணணும் ஆகும். சரி, காமா 1/2 ஒரு ப்ரூஃப் இருக்குன்னா, வாட் இஸ் காமா 1/2? காமா 1/2 ஃபார்முலா என்ன? காமா 1/2 ஃபார்முலா தெரியுமா? √π. யாரையா தெரியுமா? காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு காமா 1/2. காமா டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் டெஃபினிஷன் காமா? காமா என்னப்பா? மேரேஜ் பண்ணி வைக்கிறது. காமா என்ன டெஃபினிஷன் இருக்கா? கீழே எங்கே இருக்குமே. ஓகே, காமா 1/2ன்னா என்ன செய்யணும்? டி பவர் 1/, மைனஸ் ஆகுது, 1-. ஆமாம், 1-1/2 வரேன்ல. சரி, காமா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மேலே இருக்க பாருங்கள், எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே வாங்க, நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த பார்க்கலாம். இது காமா 1/2 ப்ரூஃப். நெக்ஸ்ட் காமா, நெக்ஸ்ட் வாங்க. இதெல்லாம் காமா ஆஃப் 1/2 ப்ரூஃப் என்ன? காமா இதுதான் ப்ரூஃப். காமா ஆஃப் n ஃபார்முலா என்ன? டி பவர் 0 to ∞ டி பவர் n-1 இன்ட்டு e⁻−t இன்ட்டு இந்த அக்காவோட வேலை என்ன? இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க? இந்த ஆளை என்ன பண்ணுவார்? கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ இந்த அக்கா மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்க, இந்த அக்கா இல்லை. இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் போட்டு பாருங்கள், என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இன்ஃபினிட்டி போகிறாங்க, அன்கண்ட்ரோலாக போயிடுவார். அண்ணன் எப்படி போகிறாரு? அன்கண்ட்ரோலாக போகிறாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இ பவர் மைனஸ் டி போட்டு யூடிவி மெத்தட். என்ன மெத்தடு? யூடிவி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் யூடிவி இன்டல் மெத்தட் பண்ணியாச்சுன்னா எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ் இன்டரேட் பண்ணும்போது n-1 பவர் குறையன்னா அந்த ஃபார்முலா படிச்சுருங்க. இப்போ டி பவர் n-1 எதை மாறிச்சுது? டி பவர் n- யூடிவி ஃபார்முலா என்ன? யூடிவி ஈக்குவல் டு இவி மைனஸ் இன்டல் விடியூ இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் டி பவர் n-1 எதை மாறிச்சுது? டி பவர் n-2 மாறிச்சுது. இதுக்கு இது இங்கே ஒரு அக்கா இருக்கிறா, இங்கே டி பவர் n-2. இதோட ஃபார்முலா என்னது? காமா ஆஃப் n- இது n இருந்தால் பவரில் n-1. அப்போ n-1 இங்கே இருந்தால் n-2 இங்கே இருந்தால் அங்கே என்ன வரும்? பவரில் n-1 தானே. அப்போ வாட் இஸ் ஃபார்முலா? காமா ஆஃப் n ஈக்குவல் டு n-1 இன்ட்டு காமா ஆஃப் n-1. காமா ஆஃப் 10 ஈக்குவல் டு என்ன வரும்? 9 இன்ட்டு காமா ஆஃப் 9. காமா ஆஃப் 8 ஈக்குவல் டு என்ன வரும்? 8 இன்ட்டு 7 இன்ட்டு ஆமாம் அந்த ஃபார்முலா வந்துடுறேன்னா. எதனால் இ பவர் மைனஸ் டியால் மல்டிப்ளை பண்ணுறோம்? இன்டகிரேஷன். அப்போ தான் என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆகும். அப்போ இ பவர் மைனஸ் டூட வேலை என்னது? ஏஜென்ட்டு அல்லது ஒய்ஃபு அல்லது பார்ட்னரு. அவர் என்ன பண்ணுவார்? இன்ஃபினிட்டை கொண்டு போய் ஃபைனைட்டாக வைப்பார். அவர் இல்லைன்னா பட் காமா யூஸ் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் வாங்க. இஃப் என் இஸ், இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்த ஃபார்முலா தான். காமா ஆஃப் n ஈக்குவல் டு முடிச்சிடலாமா? சரி ரைட். அப்போ கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ காமா n ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? n-1 ஃபேக்டோரியல். அது ஏற்கனவே ரெக்ரெசிவ் ரிலேஷன் தான். நெக்ஸ்ட் போங்க. காமா ஃபேக்ட். அப்போ 1/2 ஃபேக்டல் ஃபார்முலா என்ன? 1/2 ஃபேக்டல் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஒன் n-1 ஃபேக்டல்னா காமா ஆஃப் n. ரீப்ளேஸ் ஒரு 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க. n-1 கூட ஒரு 1 ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் காமா n ஃபேக்டல் என்ன வரும்? இங்கே n-1 ஃபேக்டல்னா இங்கே காமா n. அப்போ n ஃபேக்டல்னா இந்த பக்கம் என்ன வரும்? n+1 ரைட்டா? அப்போ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு காமா யூஸ் பண்ணால் ஒரு +1 யூஸ் பண்ண அப்படி தானே? ரைட்டா ராங்க? வாட் இஸ் 9 ஃபேக்டோரியல்? காமாவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். காமா ஆஃப் 10. வெரி குட். 11 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு காமா ஆஃப் 12. ஜஸ்ட் ஒரு காமா போட்டு ஒரு +1 போடணும். அப்போ தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக வரேன்னா இந்த ஃபார்முலா பட். நெக்ஸ்ட் வாங்க. இப்போது வாட் இஸ் காமா ஃபேக்டோரியல்? நியூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு காமா ஆஃப் நியூ ப்ளஸ் 1. இது எதுக்காக சொல்கிறேன்னா ஃப்ராக்ஷன் பக்கம் போகிறோம், அதுக்காக ஒரு லைன் சொல்கிறேன்னா. சரி, இப்போ 1/2 ஃபேக்டோரியல் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். 1/2 ஃபேக்டோரியல் 1/2 ஃபேக்டோரியல்னா காமா ஆஃப் 1/2 + 1 அதானே? கரெக்ட் தானே? சரி, -1/2 ஃபேக்டோரியல் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். -1/2 ஃபேக்டோரியல். புரியாதவங்க இதில் மட்டும் லிசன் பண்ணுங்கள். இங்கே -1/2 போட்டால் இது என்ன ஆகும்? -1/2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு காமா ஆஃப் வாட் இஸ் காமா 1/2 ஏற்கனவே நான் டெரைவ் பண்ணி வச்சுருக்கேன். வாட் இஸ் காமா ஆஃப் 1/2? மேலே போங்க √π தானே? மேலே இருக்கு பாருங்கள், மேலே ஸ்லைடு கொஞ்சம் மேலே போங்க. காமா ஆஃப் மேலே போங்க. காமா ஆஃப் ப்ரீவியஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் காமா ப்ரூவ் பண்ணியிருந்தேன்ல. காமா ஆஃப் இதுக்கு மேலே வருதா? சரி, காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு √π என்ன? சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. வாட் இஸ் 1/2 ஃபேக்டோரியல்? 1/2 ஃபேக்டோரியல் 1/2 ஃபேக்டோரியல் காமா ஆஃப் 3/2. காமா ஆஃப் வாட் இஸ் காமா ஆஃப் 3/2? 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 ரைட்டாண்ணா? வாட் இஸ் காமா 1/2? கொஞ்சம் டஃபாக இருந்தால் விட்டுருங்க. சரி, ஓகே. காமா 1/2 √π. ஓகே. இப்போது 1/2 + 2 எல்லா ஃபேக்டர் நம்ம வேல்யூஸ் தெரியும்னா எல்லா ஃபேக்டர் வேல்யூஸ் தெரியும். அப்படியே எடுத்து அங்கே சப்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நோனா இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஸ்லைடில் இருக்குது, பார்த்துட்டுங்க. நெக்ஸ்ட்
ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை எத்தனை டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறோம்? நியூ டைம்ஸ் இன்டரேட் பண்ணால் அதே மாதிரி இ ஆஃப் டி பவர் நியூ ப்ளஸ் கே கமா எஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஒரே ஒரு கொஸ்டினோட இப்போ முடிச்சிடுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி, அப்படி தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி. கீழே வாங்க, லாஸ்ட் வாங்கலாம். வெலாசிட்டி ஒரு ஃபார்மாக இருக்குது கீழே. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஒன். ஓகே, நோ டிஃபரன்சியேஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒன் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாது எதாக மாறும்? வெலாசிட்டியாக மாறும். இப்போ கொஸ்டின் கேளுங்க, என்ன கொஸ்டின் கேட்கணும்? ஏன் சார் நான் ஆஃப் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது? ஒன் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டியாக மாறிச்சுது. சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவாங்கள்ல, மூணில் வந்து இல்லை சந்திரலாயன் அப்படி சாஃப்டாக லேண்ட் ஆச்சு இல்லை. அப்போ 0 டிஃபரன்சியேஷன்லேருந்து ஒன் டைம்ஸ் டிஃபரன்சியேஷன் சாஃப்டாக கொண்டு போனால் என்ன செய்யணும்? 0.1 டிஃபரன்சியேஷன், 0.2 டிஃபரன்சியேஷன், 0.3 டிஃபரன்சியேஷன், 0.5 டிஃபரன்ஸ் அப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ 1/2 டிஃபரன்சியேஷன் என்ன? அப்போ கேஸ்க்குலாம்ல. அப்போ 1/2 டைம்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் வெலாசிட்டி, ஃப்ராக்ஷனல் வெலாசிட்டி, ஆஃப் டைம்ஸ் ஃப்ராக்ஷனல் வெலாசிட்டி. அதுதான் இந்த கேள்வியில். அதுக்கான ஆன்சர்லாம் இங்கே இருக்குது, பிபிடி பாருங்கள். நெக்ஸ்ட். அப்போ வெலாசிட்டியை ஒரு தடவை இன்டரேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைக்கும்ல. சாரி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷனை இன்டரேட் பண்ணால் வெலாசிட்டி, ரைட் தானே? ஆக்சிலரேஷனை ஒரு தடவை இன்டரேட் பண்ணால் வெலாசிட்டி. அப்போ ஆக்சிலன் ஆஃப் டைம்ஸ் இன்டரேட் பண்ண என்ன ஆகும்? இன்னொரு வெலாசிட்டி கிடைக்கும்ல, சாஃப்ட் வெலாசிட்டின்னு ஒன்று கிடைக்கும். அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற என்ன தேவைப்படுது? காமா ஃபங்க்ஷன் தேவைப்படுது. ஆஃப் ஃபேக்டோரியல், ஃப்ராக்ஷனல் ஃபேக்டோரியல் தேவைப்படுது. அதனால் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் படிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குன்னா அதே கான்செப்ட் தான். ஆக்சிலரேஷனை 0 டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறேன், 1 டைம்ஸ் இன்டரேட் பண்ணேன், 2 டைம்ஸ் இன்டரேட் பண்ணேன், 3 டைம்ஸ் இன்டரேட் பண்ணேன், எனக்கு ஃபார்முலா கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா? யார் ஒய்ஃப்? இ பவர் மைனஸ் டி. அந்த இ பவர் மைனஸ் டியை மல்டிப்ளை பண்ணால் கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் இங்கே யாரை மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அங்கே நெக்ஸ்ட் ஒன். இது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். நியூ டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறதுக்கு எத்தனை டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறதுக்கு? நியூ டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறதுக்கு நான் எத்தனை டைம்ஸ் இன்டரேட் பண்ணால் போதும்? 1 டைம்ஸ் இன்டரேட் பண்ணால் போதும். கூட ஒரு அக்காவை சேர்க்கணும். யார் அந்த அக்கா? டி மைனஸ் எக்ஸ் பவர் நீ மைனஸ் 1 டிவைடட் பை இந்த அக்காவை நீங்கள் பக்கத்தில் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது யாராக மாறுவாங்க? நியூ டைம்ஸ் 10 தடவை இன்டரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். என்ன செய்தால் போதும்? 1/9 ஃபேக்டோரியல் இன்று இதை 10 டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறதுக்கு 9 டைம்ஸ் 1/9 ஃபேக்டோரியல் இன்று அதே நம்பர் தான். இங்கே என்ன சேர்த்தா போதும்? டி மைனஸ் எக்ஸ் பவர் எத்தனை போடணும்? 9 போட்டிங்கன்னா 10 டைம்ஸ் இன்டரேட் பண்ண வேண்டாம். எத்தனை டைம்ஸ் இன்டரேட் பண்ணால் போதும்? ஒரே ஒரு டைம்ஸ் இன்டரேட் பண்ணால் போதும். அந்த ஃபார்முலா நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்தால் படிங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இப்போ தான் என்னது பாருங்கள். எத்தனை டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறேன்? நியூ டைம்ஸ். இங்கே ஆஃப் எழுதினீங்கன்னா இங்கேயும் ஆஃப் போடணும், இங்கே ஒரு ஆஃப் போடணும். ஃபுல்லு வேணும்னா இங்கே ஒரு ஃபுல்லு போடணும், அங்கே ஒரு ஃபுல்லு போடணும். அந்த ஃபுல்லு போடணும், அது 0 ஆகிறானா? போயிடும். அப்போது ஃப்ராக்ஷன் டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறதுக்கு எந்த அக்காவை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ராக்ஷனல் டைம்ஸ் இன்டரேட் பண்ணுறது எந்த அக்காவை மல்டிப்ளை பண்ணணும்? டி மைனஸ் எக்ஸ் பவர் நியூ மைனஸ் 1 டிவைடட் பை நியூ மைனஸ் 1. அந்த அக்காவை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷன் டைம்ஸை இன்டரேட் பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் இங்கே புரிஞ்சால் போதும். என்ன கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க? ஆமாம், காமாவுக்கு போனோன்னா அந்த அக்காவை யூஸ் பண்ணணும். ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் இந்த அக்காவை யூஸ் பண்ணால் ஃப்ராக்ஷன் டைம்ஸ் இன்டரேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். ரைட்டா? அதோட நான் டாக்க முடிச்சாலும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்லைடு மட்டும் சும்மா ஒரு ஃபன்னுக்குன்னா எப்படியெல்லாம் யோசிக்கலாம். ஒரு கிரிக்கெட்டை எப்படியெல்லாம் மாற்றலான்னு மட்டும் யோசிக்கிறாங்க பாருங்கள். லாஸ்ட்டில் போயிருங்க, அப்படி லாஸ்ட் போயிருங்க. டைமில் லாஸ்ட் ஒரு கிரிக்கெட்டு உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன். செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், 3க்கு என்ன டிஃபரன்ஸு? செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், 3க்கு என்ன டிஃபரன்ஸு? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. 3மே 3 தான், அப்படி தானே? அப்போது புரியாமல் இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல. எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் இல்லை? புரியாதா? 20 மேட்ச் இருக்குது, 1 டே மேட்ச் இருக்குது, டெஸ்ட் மேட்ச் இருக்குது. 3 வேறு தானே? இப்போ புரியுதில்ல? அப்போ இந்த 20 எங்கே போடுங்க? செமினாரில் போடுங்க.
அந்த ஒன் டே மேட்சை கான்ஃபரன்ஸ் தூக்கி போடுங்க, டெஸ்ட் மேட்சை வாட்ஸ்அப்பில் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். செமினார்னால் ஒன் டே ஒருத்தர் தான் நடத்துவார். கான்ஃபரன்ஸ்னால் நீங்களும் கொஸ்டின் கேட்கலாம், நானும் பேசலாம். அதான் அது கான்ஃபரன்ஸில் 2 பேரும் பேசிக்கலாம். வாட்ஸ்அப்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதில்ல 2-3 டிஃப்ரென்ஸு? இப்போ தான் புரியுதா? செமினார், கான்ஃபரன்ஸ், வாட்ஸ்அப். இப்போ கிரிக்கெட் வச்சு சொன்னேன்ல, அது கிரிக்கெட் ஸ்டூடெண்ட்டோட மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள். நான் மேட்ச் பண்ணதில்லை, யூடியூப்லேருந்து எடுத்தது, வேறு திருடுனது, ஒரிஜினல் கிடையாது. லாஸ்ட் போயிருங்க, லாஸ்ட் இதே மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த டிஃபரன்ஸில் ஆப்ரேட்டர் பதிலாக இந்த ஆப்ரேட்டரில் ப்ரீவியஸ் ஒன் மட்டும் ஒரே நிமிஷம். இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட்டில் இதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஏன் 1 யூஸ் பண்ணுவேன், L யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். எனக்கு நிறைய ரிசல்ட் கிடச்சிது. இது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் FT+1 FT யூஸ் பண்ணால் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். நான் கொஸ்டின் கேட்குறேன், ஏன் நான் ஒன்று ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணக்கூடாதா, 3 ஆட் பண்ணக்கூடாதா, L ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டனால இந்த ஆப்ரேட்டர் எனக்கு கிடச்சிது. கூடவே ஏன் அப்படி யோசித்தேன், கூட ஒரு ஆல்ஃபா இங்கே போடக்கூடாதா, இன்னொரு ஆப்ரேட்டர் கிடச்சிது. அப்புறம் இங்கே L போட்டாங்க, ஆல்ஃபா, T3, இப்படி நிறைய ஆப்ரேட்டர் நான் ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் 100 பேப்பர் எழுதலாம். வரலாம், அதான் நெகட்டிவ் டைம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இதில் வரேன் பாருங்கள், இதில் நெகட்டிவ்லாம் இருக்குது பாருங்கள். -A1 ஃபிபனாச்சி ஆப்ரேட்டர். யோசிச்சுன்னு நிறைய வந்துட்டு இருக்கேன். இதில் எத்தனை ஆப்ரேட்டர் இருக்குது? ஒரு 10 ஆப்ரேட்டர் வச்சுங்களா. ஒரு 10 பேப்பர் எடுங்க, ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு ஆப்ரேட்டர் மாற்றிட்டே வாங்க, 100 பேப்பர் கிடைக்கும். ஆனால் பிரெயினை யூஸ் பண்ணணும். ஓகே, இது ஷேர் பண்ணுங்கள், என்ன ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணால் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஐடியா இருக்குது, பேச டைமில், சாரி. நெக்ஸ்ட் எப்படி கிரிக்கெட்டை ஸ்டூடெண்ட்டோட மேட்ச் பண்ணலாம்? ஒருத்தர் யோசிக்கிறார் பாருங்க. வாட் இஸ் பேட்ஸ்மேன்? ஸ்டூடெண்ட். பவுலர்? கொஸ்டின் பேப்பர் செட்டர். ஓகே. ஸ்டேடியம்? ஸ்டேடியம் எக்ஸாம் ஹால். ஸ்கோர் போர்டு? மார்க் ஷீட்டு. அம்பேர்? 1 who corrects the paper. Third umpire? Re-evaluator. Next, ball? பேட்டு, ஆன்சர் பேப்பர். பவுன்சர்? கொஷின் அவுட் ஆஃப் போர்ஷன். ரொம்ப நல்ல சந்தோஷம். நோ பால்? பிரிண்டி மிஸ்டேக். பேட்டிங் ட்ராக்? ஈஸி கொஸ்டின். பவுலிங் ட்ராக்? டஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஆடியன்ஸ்? 4 ஃபாஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 6 பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன். 3 failed by 1 mark. 1 bouncer 4 na mistake in totaling. Net practice? Clean bowled, failed in all subjects. Run out, shortage in time. Man of the match? Man of the series? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங். நிறைய ஐடியா இருக்குது, நிறைய ஸ்டோரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பட் சாரி, அதனால் இன்னொரு சான்ஸ் கிடச்சா உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷியன்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, sir, for this wonderful interactive session. I think participants, all of you have enjoyed Sar's session, isn't it? Can I have confirmation with a little louder voice? Okay, a lot of appreciation for our beloved Brito sir. A round of applause for him, and a token of appreciation, we want to give a little a token of appreciation. I request Brito sir kindly accept this small momentum. Thank you. Good morning, everyone. It is my privilege to extend a warm welcome to all of you as we gather for this event. Today, I have the distinct honor of introducing our esteemed resource person, Dr. R. Sundareshwaran, sir. Welcome, sir.
Dr. R. Sundareshwaran is working as an associate professor in the Department of Mathematics, SSN College of Engineering. And he did bachelor degree in Tyagarajar College of Arts and Science and MSc Max and MPhil Max in Saraswati Narayanan College in Madurai Kamaraj University, Madurai. He has more than 18 years of teaching experience and more than 12 years of research experience. He worked as a senior research fellow in National Center for Advanced Research in Discrete Mathematics, sponsored by Department of Science and Technology, New Delhi. His area of specialization is vulnerability parameters in graphs. He did his PhD as 3 years research project entitled Domination Integrity in Graphs, funded by Department of Science and Technology, Government of India. He has published more than 50 research articles in international journals. He is a recognized research supervisor at Anna University. Welcome, sir. I hand over the session to Dr. Sundareshwaran, sir. Discuss about few areas where we are working now. How many of you heard about the word graph theory? Because if it is not, I can start with the scratch. Graph theory? Graphs? Okay, anyway, just give a brief idea about what is graph. What is set? Yeah, collection of objects, right? Something missing, what you said? Yeah, that is good. Well-defined objects. Because if I say A, E, I, O, U, then we can say that set of all vowels. 2, 4, 6, 8, set of all even numbers. So always we said set is a collection of well-defined objects. So I have two sets. One is called vertex set, the other one is called edge set. This combination is called a graph. Generally we denote this nodes and links. When you talk about networks, graphs are nothing but
So for example, take a graph. It's a graph of 5 vertices, which is in terms of cycle, circuit, so we call it as C5. Right? There are more number of special types of graphs. So it started from the famous problem which is called, Königsberg bridge problem. So there are 7 bridges from 2 islands and 2 land areas. Then the name of the man, Euler, he introduced to solve certain problems. It's called Euler. What he proved? In school days, we solved this problem. What is this? Without taking your finger, you draw this figure. So that is not possible. Right? Why? Why it is not possible? Yeah. So in terms of graph theory, a node is adjacent with number of links, which is denoted by degree of vertex or degree of node. Here, what is the degree of this node? 3, 3, 3, 3. What are these numbers? All numbers, right? What about this graph? What is the degree of this graph? 3. Is it right? Is this 5, 3? Because there are 2 parallel edges. So 4 plus 1. So all are odd numbers. So whenever you have a network whose degrees of the vertices are odd numbers, then you cannot draw that figure without taking your finger. So what is the application of this? A man wants to travel from one end to another end by traveling each bridge exactly once. It's not possible when the nodes are having the odd number. That is a theorem which is stated by Euler. So what I did is, other one, click networks. Next one. Network, which is based on communication system. So there are nodes with links. So these are the different ways you can construct a graph model for any real-time problem. Right? So what I will do, suppose you assume that you click any one of the systems, click here. Yeah. So randomly click.
the communication between any two nodes. When it happens? By an external force, right? So I remove certain systems which are in the existing connection. After disconnect the network, how many components I get? I get 2 components. What is the size of this component? 3. What is the size of this component? 4. I tell a real-time example. 6 to 7 years back, there is a political party in Tamil Nadu, ADMK, right? Tamil konjam theriyum illaya? Right. So Jayalalitha amma irandu ponadukku appuram, how many parties, how many groups in ADMK? 3. What are those? EPS, OPS, Dinagaran. Okay. Out of these 3, who is having a lead position now? That is what vulnerability of a network. Right? How we can measure this? Suppose I have a network like this. I am going to remove certain nodes from the network. So, a leading party, I remove the network. How many components I get? 1 and 2. How many nodes I remove? 2. Still, the communication is going between the nodes in 2 different components, out of which both are in the same size. What is the size of each component? 2. So the total is 4. So I write it as a mathematical term. I take all different set of nodes, subset of nodes. How many nodes I am going to remove? After that, what is the maximum component? Still the communication is going. This total is denoted by I of G, which is denoted by integrity. Okay, so இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா தாஜ் ஹோட்டல் பாம்பே, ரைட், ஒரு இன்சிடென்ட் நடந்தது. வாட் இஸ் தட்? டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. ஸோ தட் இஸ் அ வல்னரபிள் பாயிண்ட் ஃபார் அவர் கண்ட்ரி. லைக் தட் வி ஹாவ் வேரியஸ் வல்னரபிள் பாயிண்ட் இன் அவர் சரௌண்டிங்ஸ். ஸோ அந்த வல்னரபிள் பாயிண்ட்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா then you can construct a network which has maximum stability. So there are many vulnerable connections. Yeah, go to the presentation. Full screen. So vulnerability is nothing but the quality of being easily hurt or attacked. So now the study of vulnerability is more important for constructing a stable network. If you want to provide information to a network designer who is going to construct a network, then we have to say that this is the way you can easily construct a network. Suppose I give 6 nodes, there are many ways you can construct a network. This is one way. This is another way. This is another way. The total number of nodes is 6, but there are different types of networks. Which one is more vulnerable? The last one, which is called star network. So what is our duty as a mathematician? We have to tell that this is the way you construct a network based on the given number of nodes. How do you say that? There are many different parameters are available in history. Next slide. Yeah. So we are going to concentrating 3 quantities. One, the number of elements that are not functioning when an external attack occurs. The second one, after removal of nodes, what are the subnetworks? That is what I said in ADMK. There are 3 subnetworks, EPS, OPS, and Dinagaran. Out of 3 subnetworks, one subnetwork has maximum cardinality, number of persons huge compared with other 3 subnetworks. The third one is that the largest the remaining group. So these are the 3 quantities we are going to measure to find a vulnerability of a network. Next. Yeah, next. Yeah, we denote this. The number of vertices you are going to remove is S. Remaining components omega.
What is the maximum order is M. In our example, S is 3. There are 3 parties. So after that, we are getting 3 components. Then what is the maximum size? Next. Yeah. First concept is connectivity. You know what is connectivity of a graph? If you remove off some of the nodes, the graph is disconnected. That is called connectivity of a graph. So that is the first parameter, connectivity. Next. Next. Yeah. This is the second one, which is called toughness, which is introduced in 1973, which depends on all these parameters are based on only 3 quantities. One is cardinality of S, the other one omega, the other one M. Only focusing on cardinality of S, which is called connectivity. If I focusing on these 2, I can define toughness. Similarly, you can define more number of components based on this. Next. Yeah, next. Yeah, next. Yeah, next. 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 Yeah. This is the third one, which is called scattering number, which is based on these 2. Number of components and how many nodes you are going to remove. Next. Yeah, next. Yeah. This is called tenacity previously. Yeah, this is called tenacity. It's based on all 3. Still, it's like what professor suggested that you can do your research based on all these quantities. You can define your own parameter and analyze the concepts. I will show you what are the applications of this at the end of my talk. Next. Next. This is the previous one. This is another one. This is the recent one, 2004. It's called rupture degree. Before 20 years, it's not the recent one. But still, people are working on this parameter. It's based on all 3. It's just you write in terms of arithmetic operations. That's all. Plus, minus, etc. Next. Next. Yeah. This is the area I focused. Next. Yeah. So this is what I mentioned, which is called integrity. I took only 2 things. One, how many nodes are going to failure because of the external attack. After failure of the nodes, what is the maximum size of the component? Just you add these 2 things for various subsets. When you get minimum, the minimum is denoted by integrity of graph. So like that, we studied these concepts. For example, you take a network like this. This is called path network. 1, 2, 3, 4, 5. Yeah, anyone can tell what is the integrity of this path? Suppose arbitrarily I remove 2 and 4. You assume that these 2 nodes are going to disconnect from the network. So what is the number you get? If I remove 2 and 4. After remove 2 and 4, 1, 3, 5 are isolated vertex. So you remove 2, the remaining component is 1, so the total is 3. Can you say any other subset which gives less than this? If I remove 1, 3, 5, what I get? If I remove 1, 3, 5, I remove 3 nodes. After removal of this, there are only 2 components. Both are in size 1. So again, I get 4. But this is greater than this. So my aim is always I find minimum. Why? What is the maximum size of the edges you can get? When you get maximum number of edges? Only in the complete graph. Right? So for this, if I remove any 1 or any 2 or any 3 or all, always I get this integrated value is n. If there are n nodes in the network, always I get this total is n. If it is n, that is a maximum. We call it as max-min problem. You take minimum, out of minimum, when you get maximum. That is only in the case of complete graph. If it is a complete network, then we can say that that is a maximum stable network. But construction of complete network is a little bit costly because we are going to connect all the nodes with all the remaining nodes. So what is my aim? I am going to construct a non-complete graph
whose value is maximum. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நெட்வொர்க் டிசைனருக்கு நீ ஒரு 50 நோடு கொடுத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு வழி சொல்லுவேன், இந்த வழியில் நீங்கள் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா, then that has maximum vulnerable network. That is the aim of studying these parameters. Okay, just I show you what are the applications we can do this. Another concept which is called domination in graphs, which is nothing but you take a subset of nodes in the vertex set. Whatever vertex outside, it should have one neighbor inside the network. For example, you take this network 1, 2, 3, 4. In previous case, if I remove 3, then these are the two components I get. The size of the component is 2, so the answer is 3. 1 plus 2, 3. So instead of removing any arbitrary node, I am going to remove only dominating node. What is dominating node? If I remove 2 and 4, I get the same thing, 3. But what is the difference between these two? What is 2? 2 and 4 are adjacent with 1, 3, 5. The minimum number of nodes which has connection with all the remaining nodes outside the set. So this is called dominating set. Instead of removing any arbitrary set, I am going to remove dominating set. That is what happened in ADMK party. These are the 3 people who are having domination in the entire party. அது தவிர நிறைய பேர் இருந்தாங்க. செல்லூர் ராஜு, அவங்களாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. தெர்மோக்கோல் வர வரைக்குமே அவர் தெரியாது நம்மளுக்கு, ரைட்? பட் இவங்க 3 பேரையும் தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க 3 பேரும் டாமினேட்டிங். பார்ட்டியில் அந்த 3 பேர்த்தை டிஸ்டர்ப் பண்ணாலே போதும், பார்ட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ நாங்கள் அந்த 3 பேரை டிஸ்டர்ப் பண்ணுறத தான் ஒரு ஸ்டடியாக பண்ணோம். we did a project under DST. I got 14 lakhs for doing this project. So the name of the project is domination integrity in graphs. Actually, I did my PhD in full time for studying this particular parameter. We defined this, we published papers on this particular parameter. Then we search where we can use these concepts. We have chosen different areas where we can apply the concept of domination integrity. One is called placing sensors, which is called PMUs, facial measurement unit. How we can place minimum number of sensors to monitor the entire network. Second thing, we apply the concept of this in brain network. I'll show you how we can do this and where we can have this idea. இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கள் காலேஜில் இருக்குது, இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ரைட்? ஸோ இந்த ஹெல்மெட்டை மண்டையில் மாட்டிட்டோன்னா நம்ம பிரெயினில் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு எப்படி சிக்னல்ஸ் ப்ராசஸ் ஆகுது ஃபார் டூயிங் எ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இதை மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணுறதோடு நிப்பாட்டிட்டாங்க. தேர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால் LabVIEW. இந்த சாஃப்ட்வேர் என்ன கொடுக்கும் அப்படின்னா, வாட் ஆர் த லேப்ஸ் இன் த பிரெயின்?
frontal lobe, lobes, yeah, right? நிறையா விஷயம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கெலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு சிக்னல் எப்படி போகுன்றதை அனலைஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி டிட். ஸோ இந்த அனலைஸ் பண்ண விஷயத்தை So this is something like graph model. See this? This is the output of this particular software LabVIEW. So நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, we pick a set of group of people from our college, students. We ask them to do meditation. Before meditation, after meditation, brainல என்ன மாதிரி changes இருக்கு. So there are 3 famous concepts, signals, alpha, beta, gamma. இந்த சிக்னல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிக்னல்ஸுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மெடிடேஷன் பண்ண பிறகும் இருக்கக்கூடிய கிராஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி எங்களுக்கு கிடச்சிது கரஸ்பாண்டிங் டு ஈச். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் பிரெயினில் சில பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகலை, நீங்கள் ஏஜான பீப்புள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு சைடில் சில நியூரான்ஸ்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வி கால் இட் அஸ் ஃபெயிலியர் நோட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட்டர்ன்ற விஷயம் வந்துடும். ஃபெயிலியர் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா நெட்வொர்க் தனித்தனியாக உடஞ்சி போயிடும், சப் நெட்வொர்க்ஸ் ஆகிடும். தென் வி டாக் அபவுட் இன்டெகிரிட்டி. ஸோ என்ன மாதிரியான இன்டெகிரிட்டி எதுக்கு டிஃபைன் பண்ணோன்னா, வி கால் இட் அஸ் ஸ்பேன் இன்டெகிரிட்டி. வாட் இஸ் ஸ்பேன் இன்டெகிரிட்டி? இட் இஸ் ரிலேட்டட் வித் ஸ்பேனிங் ட்ரீஸ். யூ நோ வாட் இஸ் ட்ரீ? ட்ரீ இஸ் நத்திங் பட் அசைக்ளிக் கனெக்டட் கிராஃப். சைக்கிளே இருக்காது, போயிட்டே இருக்கும், நம்ம வெளியில் பார்க்குற மரங்கள் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேனிங் ட்ரீயை வச்சு வி டிஃபைன் இன்டெகிரிட்டி அண்ட் வி ஸ்டடிட் தீஸ் கிராஃப்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பேராமீட்டர் வெதர் மெடிடேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு நல்ல மியூசிக் தெரிகிறவன் வந்து மியூசிக் கேட்டுட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் மியூசிக்கே தெரியாத ஒருத்தன் மியூசிக் கேட்டுட்டு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை மெஷர் பண்ணோம். வி பப்ளிஷ் an article based on it. These articles are available in Google. Just use type it span integrity in graphs. You can download it and go through these ideas. Okay, this is the one area which I want to clarify with that. Other areas where you can work, so in terms of graphs. Okay, just I list out what are the areas we can work. Then I stop my lecture. Next, close. The other areas are, this is a very famous area which is called centrality measures. ஒரு PPT இருக்கும் பாருங்க. Then burning number, how to burn a graph. So these are the other areas where you can look into that and get more number of papers for doing further work. It's clear?
burn a graph. So இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா how to construct a graph with more stable. This is a ulta thing. How do you burn a graph? Right? கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Simple thing. How do you spread a information? That's all. That's burning of a graph. Just say, show you an example. Yeah. You consider this network, right? இது எடுத்துக்கோங்க. So you assume that these are the people in the network. So I am going to spread the information. Tomorrow is holiday. Or next 15 days, we are going to face a lot of problems in our city. So how do you spread the information as quick as possible? So what I'm going to do, I'm going to tell the information to a particular person. So I choose this person, I tell the information. I'm going to burn the information. So at this stage, இவங்க என்ன பண்ணுவாங்க? Is going to tell all his immediate friends. ஸோ சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கும் போகும். Now you are going to tell the information to the person who is not in the closed list of the first one. ஸோ சம்மந்தமெல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். ஸோ what is the next stage? He is going to tell the information to the next level. What is remaining? There is only one person who is not in the network. At the end, you are going to spread the information to him. So how many times you do this? How many times you do this? 3 times. That is called burning number. Right? இதை வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 stages with this. 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் இதில் ஒர்க்கு நிறையா இருக்குது பண்ணுறதுக்கு. We did the same in terms of brain network and we published one article, burning a number by using burn a number, how to find stability of a brain network. This is another area where you can have great things. நிறையா பண்ணதில்ல. These are all in terms of theorems and proofs. So I am not going to brief all these things. So this is an area where you can get more results. Right? This is one area. The last one, which is called centrality measures, then I stop. So again, it's notes. Again based on social network, because all these concepts are related with real-time problems. So for social networks, we construct a graph model. Then we are going to measure what are the nodes are more influential. So what I'm going to do, I'm going to construct a network, then classify this based on these 3 basic centrality measures. One is called degree. What is degree? How many people I know? எனக்கு எவ்வளோ பேர் தெரியும்னு சொன்னேன்னா நான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுன்னா ஐ எம் த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். தட்ஸ் ஆல். சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் திங். ஹவு மெனி பீப்புள் கேன் திஸ் பர்சன் ரீச் இமிடியேட்லி? வாட் இஸ் த செகண்ட் ஒன்? between a centrality, which is nothing but who lies between any 2 person. எந்த 2 பேரோட ஷார்ட்டஸ்ட் பாதையை எடுத்தாலும் அவன் உட்காந்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் போய் 60 பேர் இருக்க கிளாஸில் இல்லை 120 பேர் இருக்க கிளாஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா ஒரு ஆளுகளை சில பேர்த்த மட்டும் பிக் பண்ணி சொன்னோன்னா அவன் சொல்லிடுவான். ஏன்னா எந்த 2 பேர் கனெக்ட் பண்ணாலும் அவன் கண்டிப்பாக உள்ள உட்காந்துருப்பான். That is called betweenness. This is the second one. The last one is closeness centrality. These are the 3 centrality measures. Based on this, we have a software which is called Social Network Viewer. It's available in Google. It's a free software. You can download it. This is the output. If you draw the network, it tells who are all the influential people based on degree centrality, closeness centrality, and betweenness centrality. Then we published an article based on this.
This is the way you can see the network. Okay, these are the 3 hot core areas you can do research and publish papers. Right? Just I keep these PPTs available here. Those who want, you can do it. Right? Yeah, any questions? Actually, my plan is I am going to deliver a talk from 10:30 to 12, 1.5 hour in a particular area. Fortunately, yeah, sometimes we cannot deliver all these things in a single stitch. Okay, just I show you what are the areas where you can do your research. Right? There are many results available in it. Recently, we are working on one particular area which is called graph neural networks, GNN. Like what we have neural networks, convolution neural networks, we have graph neural networks. You construct a graph model, put it into the system, train the machine. If a particular input comes, then it tells that these are the important edges, these are the nodes, this is the construction of the graph. Okay, just search it in Google, YouTube. There are many videos available based on GNN. Okay, neural networks here, that is based on Excel data sheet. Now we make it as a graph and give it into the system. We train the system based on 20 to 30% of data. Then if you give a new data, it tells that these are the properties of the node, these are the properties of the links, something like that. One real-time example, நம்ம ஏரியாவில் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிளினிக் வர ஆரம்பிச்சிச்சு இப்போலாம். நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 6 to 8 ஈவினிங் நம்மளுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுது. எந்த டாக்டர்ஸ்ட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்றத லிங்க் பண்ணலாம். இட்ஸ் கால் எட்ஜ் லிங்க், எட்ஜ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அந்த ஏரியாவில் இருக்க டாக்டர்ஸ் அதை லிஸ்ட் பண்ணோம். அந்த ஏரியாவில் அவங்களோட பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதையும் லிஸ்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணி காமிக்கும். இதுக்கு நாங்கள் முன்னாடியே சிஸ்டம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி அந்த ஆப் இருக்கும். These are some recent applications of graph neural networks. Still, the problem is open. You can associate many things. இது எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்கும். There are 4 top universities. These are the students list. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இடம் கிடைக்கும். இதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மிஷினை. புதுசாக உங்கள் பயோடேட்டா உள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா அவனே சொல்லுவான் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் சீட் இருக்குது அப்படி, பை யூஸிங் கிராஃப் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் யூ சர்ச் இட் இன் கூகுள். ஓகே, தேங்க்யூ. எனி கொஷின்ஸ்? கொஷின்ஸ்? நோ. Thank you. All the best. I welcome Dr. G. Meena Devi ma'am for giving. Sir. Sir, thank you, sir. Participants, please go for lunch. The lunch timing is up to 1. After that, third session will start. Thank you. Sharp 1 o'clock will start.